அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னுடைய சேனலுக்கு நெடுநாட்களுக்கு பிறகு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சம்மில். காணொளிக்குள் செல்வதற்கு முன்னால் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனங்கனிந்த தியாகத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளில் ஒரு மிக முக்கியமான, அதிகம் உள்நுழையப்படாத, விரித்துரைக்கப்படாத, பேசப்படாத, பெரிதும் அல்லது அதிகமும் சர்ச்சைக்குரிய பகுதிகளாக, விஷயமாக அல்லது விஷயங்களாக, விவகாரமாக பார்க்கப்படும் ஒரு விஷயத்தை தொட்டு செல்லலாம், அதற்கு ஒரு அறிமுகம் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இதை பற்றி நம்ம பேசணும்னு சொன்னால் நிறைய பேசலாம், நிறைய பாகங்களில் காணொளிகள் போட வேண்டியிருக்கும். ஆகையால் ஒரு சிறிய அறிமுகத்தை இந்த காணொளியில் இந்த விஷயம் சம்பந்தமாக கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது இதனுடைய இந்த காணொளியினுடைய பேசுபொருள் அஹ்லுல் பைத் பற்றியது. அதாவது தி ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் தி ப்ராஃபட் ஆஃப் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி குடும்பத்தார், நபி வீட்டார் பற்றியது. நபிகளாருடைய வம்சாவளியில் தொடரக்கூடிய இமாம்கள், சாலிஹீன்கள் பற்றியது. ஸோ அப்போ எனக்கு அதாவது ஒரு நார்மல் ஆவரேஜ் முஸ்லீமா, அதாவது அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய பேக்ரவுண்டில் இருந்து நான் வாரேன், ஒரு சுன்னி பேக்ரவுண்டில் இருந்து வாரேன். அதாவது இப்போ ஒரு சராசரி முஸ்லீமா மரபார்ந்த பாரம்பரிய வார்ப்பின் வரையறைக்கு உட்பட்டு நின்றோ, அல்லது அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அந்த பிரதானமான ஃபேக்ஷனுக்குள்ளால இருக்கக்கூடிய சிறிய சிறிய அமைப்புகள், ஜமாத்துகள், இயக்கங்கள், அவரவருடைய வரையறைகள், வரம்புகள், மரபார்ந்த வரையறைகள், வரம்புகள். ஸோ இந்த வரம்புகள், வரையறைகளுக்கு உட்பட்டு நின்று கொண்டோ இந்த விவகாரத்தை, இத்தகைய விவகாரங்களை நான் அணுகவில்லை, பார்க்கவில்லை, அலசவில்லை. அதுபோல ஷியா அப்படிங்கிற ஒரு பிரதான ஃபேக்ஷன், அந்த வரையறைக்கு உட்பட்டு நின்று கொண்டும் நான் இந்த விவகாரத்தை பார்க்கல. ஒரு ஆவரேஜ் சராசரி முஸ்லீமா எனக்குள்ள எழக்கூடிய இயல்பான சில கேள்விகளை தான் இந்த வீடியோவில் உங்கள் முன்னால் முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த பேசுபொருளை இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அதாவது சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் 8, குறிப்பாக இந்த அக்டோபர் 7 ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு இருந்து ஒரு 7 மாதங்கள் 8 மாதங்கள் ஷியாயிசம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. சரிங்களா? அந்த ஸ்பிரிட் அவர்களுடைய அந்த ஸ்பிரிட் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. இந்த எஸ்பெஷலி இந்த காஸ் ஆஃப் பாலஸ்டைனுடைய இந்த காஸ்ல அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள், நடவடிக்கைகள், முன்னெடுப்புகள் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. அதாவது பேசு பொருள்னு சொன்னா ஐதர் பாசிட்டிவ்லி ஆர் நெகட்டிவ்லி, எனிஹவ் அவர்களை ஏற்பவர்கள், ஆமோதிப்பவர்கள், நன்றி கடன் பட்டிருப்பவர்கள், நன்றி செலுத்துபவர்கள், விமர்சிப்பவர்கள், கண்டிப்பவர்கள், யாராக இருந்தாலும் எனிஹவ் ஷியாக்கள், ஷியாயிசம் இந்த ரெண்டுமே மிகப்பெரிய பேசு பொருளாக சமீப நாட்களில் மாறி இருக்குது. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சராசரி முஸ்லீமா, ஒரு கல்வி அறிவினுடைய தேட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனா எனக்கு எழக்கூடிய கேள்விகளும் சந்தேகங்களும் நிச்சயமாக உங்களுக்கும் எழும் என்று நினைக்கிறேன். அதாவது நீங்களும் ஒரு மரபுவாதம், பாரம்பரியவாதம் அப்படிங்கிற அந்த ட்ரெடிஷ்னலிசத்தின் வரையறைக்கு உட்பட்டு நின்று கொண்டு இந்த விவகாரங்களை அணுகாமல், அதற்கு வெளியில் ஓப்பன் மைண்டடா, திறந்த மனதோடு, பிரஜுடிஷியலா, ஒரு பக்க சார்பாக இல்லாமல் இந்த விவகாரத்தை அணுகினால் நிச்சயமாக இந்த கேள்விகள் உங்களுக்கும் எழும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, ஜென்ரலாக நம்மளுடைய அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய ஹதீஸ் கிரந்தங்களில், அதாவது இப்போ நம்ம அதாவது அஹ்லு சுன்னா பேக்ரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய நாம் ஒரு பர்டிகுலர் அதாவது பர்டிகுலர் ஃபேக்ஷனை, செக்ஷன் ஆஃப் பீப்புள், உதாரணத்திற்கு உத்தம சத்திய நபித்தோழர்கள், சஹாபாக்கள், அதற்கப்புறம் அந்த சலஃபுகளின் முதல் தலைமுறை, அதற்கப்புறம் வரக்கூடிய தாபியன்கள், தபா தாபியன்கள், அந்த லைன்ல வரக்கூடிய அஹ்லு சுன்னா வல் ஜமா வட்டத்துக்குட்பட்டு ஆகச்சிறந்த இமாம்கள் என்று அறியப்படும் இமாம்கள், இவர்களை பற்றி நம்ம நிறையவே
கேட்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், பயான்களில் கேட்டிருக்கிறோம். குறிப்பாக அதாவது இஸ்லாமிய பேச்சாளர்களுடைய பயான்கள் நிறைய கேட்டிருப்போம். சரிங்களா? ஏன்னா புத்தக வாசிப்பு உங்களில் எத்தனை பேருக்கு விரிவாக இருக்கிறது என்று தெரியவில்லை. ஸோ புக்ஸும் வந்து நிறைய இவர்களை பற்றி தான் வருது. ஆனால் என்னுள் எழக்கூடிய இயல்பான கேள்வி என்னன்னா, இன்னொரு புறத்துல வந்து அஹ்லுல் பைத் வரிசையில் வரக்கூடிய இமாம்கள், இப்போ நம்ம வந்து கண்டெம்பரரி ஷியாக்களை பற்றி பேசவில்லை, அதாவது ஷியாக்களை பற்றியோ சுன்னிகளை பற்றியோ பேசவில்லை. புரியுதுங்களா? ஷியாக்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், சுன்னிகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ எப்படின்னா, நான் முஸ்லிம்ஸ் வந்து வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது முஸ்லிம்களை வைத்து இஸ்லாத்தை மதிப்பிடும் போக்கு எவ்வளவு அபத்தமான, எவ்வளவு பக்குவமற்ற, எவ்வளவு அறியாமையின் போக்காக நாம் பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு அறியாமையின் ஒரு நிலைப்பாடும் போக்கும் பார்வையும் தான் மக்களை வைத்து அவர்களுடைய நிலைப்பாடுகளின் கொள்கைகளை மதிப்பிடுவது. ஷியாக்களை வைத்து, அதாவது வரலாற்று ஷியாக்கள் அல்லது சமகால ஷியாக்களை வைத்து ஷியாயிசத்தின் ஆணிவேரை, அதனுடைய தோற்றுவாயை, அதனுடைய ஆரம்பத்தை, அதனுடைய அறிஞர்களை மதிப்பிடுவது. ஏன்னா ஜெனரலைஸ் பண்ண முடியாது, நம்ம பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. வழிகேடர்கள் ரெண்டு தரப்புல இருக்கிறாங்க. புரியுதுங்களா? குர்ஆன் சுன்னா மீறல்களில் ஈடுபட்டு டீவியேட் ஆகி போகக்கூடியவங்க. ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய அல்லது வரலாற்றில் கடந்து வந்த, அதாவது வரலாற்றில் தொடர்ச்சியாக வந்த ஷியாக்களை, அதாவது வரலாற்றில்னா அந்த முதல் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை தாபியின்கள், தபா தாபியின்கள், அந்த ஆரம்ப கட்டத்து இமாம்களுக்கு பிறகு நெடுநாட்கள் கழித்து இது ஒரு, அதாவது சுன்னி ஷியா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மதம் மாதிரியே, இரண்டு தனித்தனி மதம் மாதிரியே மாறி, அதாவது இருவருக்கும் மத்தியில் வாத சண்டைகள், வாத பிரதிவாதங்கள், விவாதங்கள் நடைபெற்று கொண்டு வந்த அந்த காலகட்டத்தை பற்றியும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஷியாக்களை பற்றியும் பேசவில்லை. நம்ம அதற்கு முன்பாக ஆரம்பத்தில், அதாவது இப்போ இஸ்னாஷியர் ஷியாக்கள், இஸ்மாயிலி ஷியாக்கள் தங்களுடைய இமாம்களாக கருதி கொண்டிருக்கும் இமாம்கள், ஆரம்ப கட்டத்து இமாம்களை பற்றியும் அவர்களுடைய மூதாதையர்கள் பற்றியும், மூதாதையர்கள்னா இந்த இமாம்களினுடைய மூதாதையர்கள் ஆப்வியஸா வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு முன்னாடி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயத்தை, இந்த ஆளுமைகளை பற்றி தான் நம்ம வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்போ என்னுள் நான் வந்து இந்த வீடியோனுடைய ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி என்னுள் இருக்கக்கூடிய சந்தேகம், கேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன சந்தேகம் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாவுனுடைய முக்கியமான அறிஞர்களாக கருதப்படும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் முஹம்மது இப்னு ஹசன் அஷைபானி, இமாம் அபு யூசுப், இமாம் ஹசனுல் பஸ்ரி, அதே மாதிரி அதற்கு பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இமாம் இப்னு ஹசம், இமாம் இப்னு ஹஜருல் அஸ்கலானி, இமாம் அல் ஜுவைனி, இமாம் அல் மாவர்தி, இமாம் இப்னு தைமியா, இமாம் அபு ஹமீத் அல் கஸாலி, அதற்கு முன்னாடி வந்து இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி, சரிங்களா, இமாம் அப்துல் காதிர் ஜீலானி, இப்படி அஹ்லு சுன்னா வல் ஜமாவுனுடைய ஆகச்சிறந்த ஃபுக்கஹாக்கள், இமாம்கள், ஆளுமைகள், சிந்தனையாளர்கள், அறிவுஜீவிகளை பற்றி பேசும் நாம் எதற்காக, என்னுள் இருக்கக்கூடிய கேள்வி இதுதான், எதற்காக இந்த வரிசையில் வரக்கூடிய அதே அளவுக்கு அல்லது அதைவிட சிறப்பான புலமை பெற்றிருந்த, என்னுடைய ஆய்வுக்குட்பட்டு அதைவிட சிறப்பாக பல விஷயங்களில் புலமை பெற்றிருந்த அறிஞர்களை, இமாம்களை பற்றி நாம் ஏன் பேசவில்லை, பேச மறுக்கிறோம்? அந்த விவகாரங்களை, வரலாற்று நிகழ்வுகளை, அவர்களுடைய கூற்றுகளை, ஃபத்வாக்களை, பல விவகாரங்களுக்கு அவர்களுடைய பார்வைகளை, நிலைப்பாடுகளை, ஃபத்வாக்களை, கூற்றுகளை நாம் ஏன் ஒட்டுமொத்தமாக இருட்டடிப்பு செய்கிறோம், ஒட்டுமொத்தமாக பேச மறுக்கிறோம், ஒட்டுமொத்தமாக மக்கள் முன்னால் வைக்க மறுக்கிறோம்? சரிங்களா? இது என்னுள் இருக்கக்கூடிய இயல்பான கேள்வி. சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம வந்து அத்தஹியாத்துல வந்து நம்ம ஓதுறோம். சரிங்களா? அதாவது அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மது வ ஆலி முஹம்மது. சரிங்களா? அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மது வ ஆலி முஹம்மது கமா சல்லைத அலா இப்ராஹிம் வ ஆலி இப்ராஹிம். ஸோ அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மது வ ஆலி முஹம்மது, சரிங்களா, வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹின்னு கூட இல்லை. சரிங்களா? அதற்கு நான் வந்து சஹாபாக்களை வந்து குறைத்து மதிப்பிடவில்லை. அல்லாஹ் வந்து சஹாபாக்களை வந்து உத்தம சத்திய சஹாபாக்களை, அதாவது புடம்போடப்பட்ட இஸ்லாத்திற்காக வேண்டிய அனைத்தையும் தியாகம் செய்து இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற, இறைவனை புரிஞ்சு கொண்ட, இறைவனால் புரிஞ்சு கொள்ளப்பட்ட சஹாபாக்களை அல்லாஹ் வந்து திருக்குர்ஆனில் வந்து கண்ணியப்படுத்தி இருக்கிறான். சரிங்களா? ஸோ அதனால முக்கியமான புடம்போடப்பட்ட நபித்தோழர்களுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து குறைத்து மதிப்பிடலை. ஆனால் அதே நேரத்தில் அவர்களை பற்றி பேசும் நாம் அதற்கு இணையாக நம்ம வந்து நபிகளாருடைய ஆளை பற்றி, அதாவது ஆலி முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தாரை பற்றி,
அவர்களுடைய குடும்பத்தில் வந்த அந்த வம்சாவளியில் வந்த இமாம்களை பற்றி, அறிஞர்களை பற்றி, அறிவுஜீவிகளை பற்றி நாம் பேசுகிறோமா என்றால் இல்லை. ஏன் இல்லை? சரிங்களா? இதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அப்படின்னா இப்போ ஒரு செக்ஷன் ஆஃப் இஸ்லாம், ஒரு செக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷனலிசம், ஒரு செக்ஷன் ஆஃப் ட்ரெடிஷனை மட்டும் பேசிக்கிட்டு நம்ம ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் நம்ம தெளிவாக துலக்கமாக சலஃபுகள் புரிந்து வைத்துள்ளது போல் நாம் புரிந்து வைத்துள்ளோம், இந்த விவகாரங்களை எல்லாம் சலஃபுகள் எப்படி அணுகினார்களோ அப்படித்தான் நாம் அணுகுகிறோம் என்று சொல்வது எவ்வளவு தூரம் துல்லியமாக இருக்கும்? இது எவ்வளவு ஒருதலை சார்பான ஒரு வாதம். ஏன்னா சலஃபுகள் எந்த விஷயத்திலையுமே, அதாவது நிறுவப்பட்ட உண்மைகளுக்கு அப்பாற்பட்டு, நிறுவப்பட்ட உண்மைகளை தவிர நிறுவப்பட்ட உண்மைகள் அல்லாத இஜ்திஹாதின் அடிப்படையில் முடிவுக்கு வர வேண்டிய முக்கியமான பல கொள்கை முடிவுகளில், பல விவகாரங்களில், விஷயங்களில் ஒருமித்த கருத்து கொண்டிருக்கவில்லை. சரிங்களா? பல விவகாரங்களை நம்ம அடுக்கிட்டே போலாம். சரிங்களா? நான் சொல்றது முதல் தலைமுறை முஸ்லிம்கள் இருந்தே வரிசையா நம்ம பேசலாம். சரிங்களா? கருத்து உடன்பாடு என்பது இஜ்திஹாதின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டிய பல முக்கிய விவகாரங்களில் கருத்து உடன்பாடு என்பது சலஃபுகள் அதாவது குறிப்பாக முதல் தலைமுறை முஸ்லிம்களுக்கு மத்தியில் பல்வேறு விவகாரங்களில் ஒருமித்த கருத்தாக இருக்கவில்லை. கருத்து முரண்பாடுகள் இருந்தன, கருத்து வேறுபாடுகள் இருந்தன. சரிங்களா? சோ அப்படிங்கும் போது நம்மளுடைய சாய்வுக்கு ஏற்ப, நம்மளுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ், கண்ணோட்டங்களை, நிலைப்பாடுகளை, கூற்றுகளை, ஃபத்வாக்களை மற்றும் எடுத்து அல்லது குறிப்பிட்ட அறிஞர்களை மட்டுமே பேசி நாம் இவர்கள் இந்த விவகாரங்களை எல்லாம் இப்படித்தான் பார்க்கிறார்கள், ஆகவே இதுதான் சரி என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்கும்? சரிங்களா? என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நம்ம அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய ஆளுமைகள், சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், இமாம்களை பற்றி பேசிய அளவுக்கு ஏன் நபிகளாருடைய வம்சாவளியில் வரக்கூடிய அறிஞர்களை, இமாம்களை, சிந்தனையாளர்களை பற்றி பேசுவதில்லை? குறிப்பாக நான் சொல்றது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அப்புறம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சாவளி, அவர்களுடைய மகன், அவர்களுடைய பேரப்பிள்ளை, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார், அவர்களுடைய பேரப்பிள்ளை. ஏன்னா இவர்கள் தான் கிட்டத்தட்ட ஒரு தலகர்த்தர்கள் மாதிரி. அதாவது ஷியா, இன்று நாம் சொல்லக்கூடிய ஷியா இஸ்லாத்தினுடைய இப்போ உதாரணத்திற்கு ஹனஃபி ஃபிக்குனுடைய தலகர்த்தராக அபூ ஹனீஃபாவை சொல்லலாம், ஹம்பலி ஃபிக்குனுடைய தலகர்த்தராக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலை சொல்லலாம். அதுபோல்தான் ஜெய்தி ஃபிக்குனுடைய தலகர்த்தராக இமாம் ஜெயித் இப்னு ஸைனுல் ஆபிதீனை சொல்லலாம். ஜாஃபரி ஃபிக்குனுடைய தலகர்த்தராக இமாம் ஜாஃபர் சாதிக்கை சொல்லலாம். சரிங்களா? அப்போ இமாம் ஜாஃபர் சாதிக், இமாம் முகமது அல் பாக்கரை இஸ்னாஷர் ஷியாக்கள், இஸ்மாயிலி ஷியாக்கள் இருவருமே தங்களுடைய இமாம்களில் முக்கியமான இமாம்களாக, முதன்மை இமாம்களாக ஏற்றுக்கொள்கின்றனர். அப்போ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஷியாவாக நீங்கள் கருதவில்லை. கேட்டா சொல்லுவாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷியா அல்ல அப்படின்னு. சரி, ஷியா இல்லைன்னா நீங்க அவரை பற்றி பேசுங்க, நீங்க ஏன் பேசாம இருக்கிறீங்க? சரி, ஓரளவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பேசுறாங்க. அப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய மகனார் இமாம் ஜெயினுல் ஆபிதீன், கர்பலாவுடைய சர்வைவர் இமாம் ஜெயினுல் ஆபிதீனை பத்தி பேசுங்கன்னா ஒய் ஆர் யூ நாட் ஸ்பீக்கிங் அபவுட் ஜெயினுல் ஆபிதீன்? அப்ப இமாம் ஜெயினுல் ஆபிதீன் என்ன ஷியாவா அப்படின்னு கேட்டா இல்ல ஷியா இல்ல. அப்போ ஒய் டோன்ட் யூ ஸ்பீக் அபவுட் ஹிம்? அப்போ நீங்க ஏன் அவரை பற்றி பேச மறுக்கிறீர்கள்? அப்போ ஜெயினுல் ஆபிதீனுக்கு அடுத்தது அவருடைய மகன், 2 மகன்கள், இமாம் முகமது அல் பாக்கர், இமாம் ஜெயித். சரிங்களா? இமாம் முகமது அல் பாக்கர்னுடைய மகன் இமாம் ஜாஃபர் சாதிக்குக்கும் இமாம் ஜெயிதுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு. அதாவது தன்னுடைய சகோதரனுடைய வயதுதான் தன்னுடைய மகனுக்கும், ஜாஃபர் சாதிக்குக்கும் இமாம் ஜெயிதுக்கும் ஒரே வயது. அப்போ இமாம் முகமது அல் பாக்கர், இமாம் ஜாஃபர் சாதிக், இமாம் ஜெயித் அவர்களுடைய காலகட்டத்தின் ஆகச்சிறந்த அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். இன் ஜெனரல் இது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய அறிஞர்களாக கருதப்படும் அறிஞர்களை இதை யுனானிமஸா ஏத்துக்கிட்டாங்க. இவர்கள் அன்றைய காலகட்டத்தின் ஆகச்சிறந்த ஃபுகஹாக்கள், ஆய்வாளர்கள், ஆய்வு அறிஞர்கள், அறிவுஜீவிகள். சரிங்களா? சோ அப்போ இவர்களை நீங்கள் ஷியாக்கள்னு ஒதுக்குறீங்களா? இவர்கள் ஷியா சிந்தனா பள்ளி, அதாவது ஷியாக்கள் தங்களுடைய ஆதர்சமாக ஏற்றுக்கொள்ளும் இமாம்கள், ஆகவே நாங்கள் இவர்களை பற்றி பேச மாட்டோம் என்ற காரணத்திற்காக இவர்களை நீங்கள் ஒதுக்குகிறீர்களா, ஓரம் கட்டுகிறீர்களா, அல்லது அவர்களே நீங்கள் ஷியாக்களாக கருதுகிறீர்களா? இப்போ வரலாற்று ஓட்டத்தில் மிஸ்கைடன்ஸ் நிறைய நடந்திருக்கு ஷியாயிசத்துல, அது மாற்று கருத்து இல்ல. சுன்னி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுலயும் மிஸ்கைடன்ஸ், டீவியேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு, மாற்று கருத்து இல்ல. அதனாலதான் நான் சொன்னேன் நம்ம தோற்றுவாயை நம்ம தொடரோம் அப்படின்னு. அதாவது ஆரம்ப கட்டத்தை நோக்கி நம்ம மீள்றோம்.
ஏன்னா இந்த ஆரம்ப கட்டத்து தகவல்கள் வந்து நமக்கு தரப்படவில்லை. நம்ம வந்து கேட்டு 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 வளர்றது வந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய வட்டத்துக்குட்பட்ட அறிஞர்களை தான். அதாவது ஆரம்ப கட்டத்து இமாம்களானாலும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ வட்டத்துக்குட்பட்டு எந்த அறிஞர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நாம் கேட்டு வளர்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த கேள்வியை வந்து நம்ம முன்வைக்கிறோம். ஸோ அப்போ என்ன காரணத்திற்காக இவர்களுடைய வரலாறு, இமாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இமாம் ஹசனுடைய மகன் இமாம் அப்துல்லா இப்னு ஹசனுடைய ஃபிக்கு, அவருடைய கருத்து, அவருடைய அபிப்பிராயங்கள், அவருடைய ஃபத்வாக்கள், நிலைப்பாடு. அதற்கப்புறம் இமாம் ஹுசைன் அவர்களுடைய பேரரான இமாம் முகமது அவருடைய பட்டப்பெயர் வந்து அல் பாக்கர், அதாவது முகமது அல் பாக்கர். அல் பாக்கர்னா அதாவது தீவிரமான கல்வி அறிவினுடைய தேட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர் என்கிற காரணத்திற்காக அவருக்கு வந்து அல் பாக்கர் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ அப்போ இமாம் முகமது அல் பாக்கர்னுடைய ஃபிக்கு, அவருடைய நிலைப்பாடு, அவருடைய கண்ணோட்டம், அவருடைய பார்வை பல விவகாரங்களில், அதாவது ஆரம்ப கட்டத்து விவகாரங்கள் தொடங்கி குறிப்பா நான் சொல்றது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத்திலேயே இந்த சர்ச்சை, அதாவது இந்த இப்ப பூதாகரமாக இரண்டு பெரும் பிளவாக மதம் மாதிரியே, அதாவது கிட்டத்தட்ட இரண்டு தனித்தனி மதங்கள் மாதிரியே வந்து வியாபித்து நிற்கும் இந்த ஷியா சுன்னி ஸ்பிளிட்டினுடைய அந்த விதை, அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய, அதாவது சகீஃபாவில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்ற அந்த தருணமே தொடங்கிவிட்டது. சரிங்களா, அந்த ஸ்பார்க். ஸோ அப்போ இந்த இமாம்கள், இமாம் முகமது அல் பாக்கர், அதுக்கப்புறம் இமாம் ஜெயித், குறிப்பாக இமாம் ஜெயிதினுடைய இந்த விவகாரங்களில் எல்லா விவகாரம் நான் வந்து பர்டிகுலரா அந்த விவகாரத்தை சொன்னேன், ஆரம்ப விவகாரம்னு. இது போக இது மாதிரியே பல விவகாரங்கள் இருக்கு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய ஹிலாஃபத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய இஜ்திஹாதுல ஒவ்வொரு இமாம்களும் வந்து கருத்து உடன்பட்டனர், முரண்பட்டனர். சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்ல இமாம் ஜெயித் இப்னு ஜைனுல் ஆபிதீன் இப்னு ஹுசைன் இப்னு அலி, அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரரான, அவருடைய காலகட்டத்தில் ஆகச்சிறந்த இமாமாக இருந்த இமாம் ஜெயிதினுடைய கருத்துகள், கண்ணோட்டங்கள், ஃபத்வாக்கள், நிலைப்பாடுகள் என்ன. அதுபோல இமாம் ஜாஃபர் சாதிக்குனுடைய கண்ணோட்டம், ஃபத்வாக்கள், நிலைப்பாடுகள், கருத்துகள் என்ன, எல்லா விவகாரங்கள், அதாவது நம்ம துவா, குனூத், தராவிஹ், கேலிஃபேட், அதாவது தலைமைத்துவம், அதாவது அனைத்து விவகாரங்களிலும் இவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்தன. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏன் வந்து மக்கள் முன்னால் வந்து விரித்துரைக்கப்படவில்லை, மக்கள் முன்னால் வந்து பேசப்படவில்லை. சரிங்களா. நாம இப்போ ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், நம்ம வந்து நபர்களை வைத்து அவர்களுடைய கொள்கையை மதிப்பிடுவது கிடையாது, கொள்கை அளவுகோலாக வைத்து தான் நபர்களை மதிப்பிடுவோம். அதனால நம்ம வந்து ஷியாக்கள் அது வழிகேடு, சுன்னி வழிகேடு, இந்த மாதிரி இம்மெச்சூர்டான அறியாமையின் வாதத்தில் நம்ம வந்து இறங்கல. நம்ம வந்து அதனுடைய தோற்றுவாயை, அவர்கள் தங்களுடைய ஃபிக்கின் தலகர்த்தராக தாங்கள் பின்பற்றக்கூடிய மதுஹபின் இமாமாக பார்க்கப்படும் அந்த இமாம்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சரிங்களா. அதாவது டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து கண்டிப்பாக இருந்தது இந்த மாதிரியான விவகாரங்களில். ஆனா கண்ணியமான முறையில் அவர்களுக்குரிய மரியாதை அவர்கள் அளித்து கருத்து முரண்பட்டார்கள். ஆனா சஹாபாக்களை, அதாவது உத்தம சத்திய சஹாபாக்களை, அல்லாஹ் பொருந்தி கொண்ட, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட முஹாஜிரீன்கள், அன்சாரிகளில் உள்ள மிக முக்கியமான சஹாபாக்களை வந்து ஏசுவது, திட்டுவது, பழிப்பது என்கிற இந்த வழிகேட்டு செயல்பாடுகளை வந்து ஷியாக்களில் சிலர் செய்கிறார்கள் என்றால் செய்தார்களா என்றால் செய்தார்கள், செய்கிறார்களா என்றால் ஆப்வியஸா வந்து செய்கிறார்கள். தட்ஸ் டிவியேஷன், அது வழிகேடு தான். ஆனா இதை வைத்துக்கொண்டு மொத்த ஷியாயிசமும் ஷியாக்களும் வந்து வழிகேடர்கள் அப்படின்னு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சுன்னிகளிலும் இம்மாதிரியான வழிகேடர்கள். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை வந்து ஏசி திட்டி வழிகேட்டில் உழல்பவர்கள் போன்றே இங்க வந்து யசீதை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு வழிகேட்டின் போக்கும் இருக்குது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅல. சரிங்களா. யசீதை ரலியல்லாஹு அன்ஹு என்று புனிதப்படுத்தும் வழிகேட்டின் போக்கு இருக்குது. சரிங்களா. இது ஆப்வியஸா இதுவும் ஒரு டீவியேஷன், இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய டீவியேஷன். சரிங்களா. அதுபோல் பனு உமையா சோகால்ட் ஆட்சியாளர்கள், செக்யூலார் லீடர்ஸ், செக்யூலார் கிங்ஸுக்கு எதிராக ரெபல்லியனில் கலகத்தில் ஈடுபட்ட அஹ்லுல் பைத் இமாம்களை வந்து குற்றம் பிடிக்கக்கூடிய, திட்டக்கூடிய போக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அந்த வட்டத்துக்கு உட்பட்டு இருக்குது. சரிங்களா. இதுவும் ஆப்வியஸா ஒரு வழிகேட்டு போக்கு தான். சரிங்களா. இன்னும் சொல்ல போனா யசீதை புனிதப்படுத்தி யசீதுக்கு ரலியல்லாஹு அன்ஹு பட்டம் கொடுத்து இமாம் ஹுசைனை குற்றம் பிடிக்கக்கூடிய வழிகேட்டு போக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅல இருக்குது. சரிங்களா. அப்போ வழிகேடர்கள் வந்து ரெண்டு ஃபேக்ஷன்ஸ்ல இருக்கிறாங்க. வரம்பு மீறிய கடும்போக்குவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ட்ரெடிஷ்னலிஸ்ட் வந்து ரெண்டு சைட்ல இருக்கிறாங்க. செக்டாரியனிஸ்ட், குறுங்குழுவாதிகள் ரெண்டு சைட்ல இருக்கிறாங்க.
அங்க இஸ்லாம் விரோத பிதஅத்துகள் நூதனங்கள் வந்து ஷியாயிசத்துல இப்போ அதாவது ஷியாக்கள் பின்பற்றுகிறார்கள், ஷியாக்கள் செய்கிறார்கள் என்றால் அதை சுன்னிகளும் செய்கிறார்கள். அதாவது இஸ்லாத்துக்கு புறம்பான செயல்பாடுகள் அஹ்லு சுன்னா வட்டத்துக்கு உட்பட்டு நிறையவே இருக்குது. பல விவகாரங்களில் மாற்று மத கலாச்சாரங்களை நிறுவனமயப்படுத்தி பின்பற்றுவது தொடங்கி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரியான இம்மெச்சோர்டான அறியாமையின் டிஸ்கஷன்ஸ்ல நம்ம இறங்கி நம்ம நேரத்தை வீணடிக்க நம்ம விரும்பல. இப்ப எது வழிகேடு, எது வழிகேடர்கள், யார் வழிகேடர்கள், ஸோ இதெல்லாம் இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம் அது அல்லது என்ன செய்யணும்னு சொல்றோம்னா இதனுடைய ஆரிஜினை நோக்கி நீங்க மீளுங்க. அதாவது ஆக்சுவலா ஷியாயிசத்தை, அதாவது ஷியாயிசம் வந்து எப்படி வளர்ந்து பரிணமிக்கிறது, அதற்கு வந்து இப்போ உதாரணத்திற்கு வந்து மதுஹப், அதாவது ஹனஃபி மதுஹப், ஹனஃபி ஃபிக்கு வந்து எப்படி வளர்ச்சி அடையுதோ அதுபோல் வந்து இஸ்னா அஷர் ஃபிக்கு, இஸ்னா அஷர் மரபு, ஜெய்தி ஃபிக்கு, ஜெய்தி மதுஹப் மரபு வந்து எப்படி வளர்ச்சி அடையுது, அதாவது அதனுடைய தோற்றுவா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும், மக்கள் முன்னாடி வைக்கணும்னு சொல்றோம். இதை வந்து நம்ம வந்து மக்கள் முன்னாடி திறந்த மனதோட விரிவாகவும் ஆழமாகவும் ஆய்வு செய்து மக்கள் முன்னால் வைக்காத வரை ஷியாயிசத்தை, அதாவது ஷியாயிசத்தின் நிலைப்பாடுகள், கொள்கைகள், பார்வைகள், பெர்ஸ்பெக்டிவ்ஸை பல அபிப்பிராயங்கள்ல நம்மளால தெளிவாக உணரவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. சரிங்களா? தெளிவாக புரிந்து கொள்ளவோ படிக்கவோ உள்வாங்கவோ நம்மால் முடியவில்லை என்றால் அறியாமையில் சுன்னி தரப்பு அறிஞர்கள் ஷியாக்களை பற்றி அவர்கள் என்ன சொல்கிறார்களோ, சரிங்களா, அந்த வாதத்தை மட்டுமே நாம எடுத்துக்கொண்டு நம்ம வந்து இவர்களை வந்து ஜெனரலைஸ் பண்ணி குற்றம் பிடிக்கும் அறியாமையின் போக்கை தான் நம்ம வந்து தொடருவோம். கண்டிப்பாக ஆப்வியஸா வந்து அதுதான் வந்து தொடர்ந்துட்டு இருக்குது. ஸோ அதனால இப்போ என்னுடைய இயல்பான சாதாரணமான கேள்வி என்னன்னா, இது இந்த கேள்வி வந்து உங்களுக்கும் இருக்கும். ஏன் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்துல மரபுல, அதாவது நம்ம ஒரு பின்னணியிலிருந்து வாரோம், அஹ்லு சுன்னா பின்னணியிலிருந்து, அந்த பின்னணியில ஏன் இந்த அறிஞர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள்? அதாவது அஹ்லுல் பைத் அறிஞர்கள், இமாம்கள், அதாவது அறிஞர்கள்னு சொல்றதை விட இமாம்கள், அறிஞர்கள்னா நிறைய இருக்கிறாங்க. நம்ம இமாம்களை பத்தி பேசுறோம். அதாவது இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், இமாம் ஹசனுடைய மகன், இமாம் ஹுசைனுடைய மகனார், அதுபோல் இமாம் ஹசனுடைய பேரப்பிள்ளைகள் இமாம் நப்சு ஜக்கியா, முகமது நப்சு ஜக்கியா, இமாம் இப்ராஹிம் இப்னு அப்துல்லா இப்னு ஹசன், அதுபோல் இமாம் முகமது அல் பாக்கர், இமாம் ஜாஃபர் சாதிக், அதுபோல் இமாம் முகமது அல் பாக்கருடைய சகோதரர் வந்து இமாம் ஜெயித், இமாம் ஜெயிதுனுடைய மகன். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடுனுடைய இமாம்களினுடைய பார்வை, கண்ணோட்டங்கள், நிலைப்பாடுகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளன, ஓரங்கட்டப்பட்டுள்ளன, இருட்டடிப்பு செய்யப்பட்டுள்ளன. அதனுடைய விளைவு பல விவகாரங்கள்ல வந்து நம்ம ஷியாயிசம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம அறியாமையிலேயே உழன்று கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த அறியாமையில் உழல்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஏன் இந்த வரலாறு நெடுகிலும், ஏன் வந்து இந்த ஃபிக், அதாவது ஏன் இவர்களுடைய வரலாறும் சரி, இவர்களுடைய ஃபிக்கும் சரி, இவர்களுடைய பார்வைகளும் சரி சரி மொத்தமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டன, புறக்கணிக்கப்பட்டன அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு இயல்பாகவே எழுது. சரிங்களா? அதாவது இது வரலாற்று நூல்களில் இல்லையா அப்படின்னா வரலாற்று நூல்களில் இடம்பெற்றிருக்குது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய ஆகச்சிறந்த வரலாற்று நூல்களில் இடம்பெற்றிருக்குது. இன்ஃபேக்ட் சமகாலத்தில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இமாம் முகமது அபூ ஸுஹரா, எகிப்தை சேர்ந்த ஆகச்சிறந்த சுன்னி அறிஞர், அஹ்லு சுன்னா அறிஞர் இமாம் முகமது அபூ ஸுஹரா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு கூட இமாம் ஜெயிதை பத்தி, இமாம் ஜெயித் இப்னு ஸைனுல் ஆபிதீன் பத்தி மிக விரிவாக ஒரு புத்தகம் எழுதினார். சரிங்களா? அது ஒரு அருமையான ஆழமான விரிவான புத்தகம் இமாம் ஜெயிதை பத்தி. இமாம் ஜெயித்னா இன்னைக்கு யமன்ல வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய, யமனை வந்து அதாவது இஸ்ரேலினுடைய கண்ணில் விரல் விட்டு ஆட்டி கொண்டிருக்கும், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சொற்ப எண்ணிக்கையிலான யமனில் இருக்கக்கூடிய ஜெய்திஷியாக்கள் தங்களுடைய ஆதர்சமாக, தங்களுடைய இமாமாக கருதும் இமாம் ஜெயிதினுடைய வரலாற்றை வந்து தொகுத்து விரிவாக ஆய்வு செய்து எழுதியிருந்தார் முகமது அபூ ஸுஹரா. இதே முகமது அபூ ஸுஹரா தான் அந்த லைஃப்ஸ் ஆஃப் 4 இமாம்ஸ் வந்து எழுதியிருந்தாரு. அந்த நூல் வந்து இங்கிலீஷ்ல என்கிட்ட ஃபுல் தொகுப்பாகவே இருந்தது, லைஃப்ஸ் ஆஃப் 4 இமாம்ஸ். இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இமாம் ஷாஃபி. சரிங்களா? ஸோ அப்போ ஆரம்ப கட்டத்தில் இமாம் அபூ ஹனீஃபா, நான் வந்து இந்த ஒப்பீட்டளவில் 4 இமாம்களிலேயே ஆகச்சிறந்த விரிவான ஆழமான பார்வையும் அறிவும் கொண்டிருந்த இமாமாக இமாம் அபூ ஹனீஃபாவை கருதுவேன். ஒப்பீட்டளவில் 4 இமாம்களுமே வந்து சிறந்த அறிஞர்கள், இமாம்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர்களுடைய ஸ்காலர்ஷிப்பையும் கிரெடென்ஷியலையும் யாரும் வந்து குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் நான் ஒப்பீட்டளவில் சொல்கிறேன், ஒப்பீட்டளவில் இமாம் அபூ ஹனீஃபா வந்து இந்த மூவரை விட பல விவகாரங்களில் வந்து ஓங்கி நிற்கிறார் அப்படின்னு சொல்வேன். அப்போ இமாம் அபூ ஹனீஃபாவே அந்த அளவுக்கு ஒரு தகைமை வாய்ந்த ஒரு அறிஞர் என்றால், இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஆசிரியராக இருந்தார். அதாவது இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு பல ஆசிரியர்கள் இருந்தாங்க. சரிங்களா? அதில் நம்ம வந்து குறிப்பாக பல அஹ்லு சுன்னா வட்டத்துக்கு உட்பட்டு பல ஆசிரியர்கள் நம்ம வந்து, அதாவது அஹ்லு சுன்னாவுல்
ஜமாவுடைய வட்டத்துக்குட்பட்ட அறியப்படாத பல அறிஞர்களை சொல்லலாம். அதுல ஷியாக்களின் இமாம்களாக கருதப்படும் இமாம் ஜாஃபர் சாதிக், இமாம் ஜெயித் இப்னு ஸைனுல் ஆபிதீன் முக்கியமானவர்கள். சரிங்களா? அப்போ இமாம் அபூ ஹனீஃபாவுடைய அறிவும் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பார்வையும் நிலைப்பாடுமே அந்த அளவுக்கு மெச்சத்தகுந்த விதத்தில் இருக்கிறது என்றால், அவர் இமாம் அபூ ஹனீஃபாவுடைய ஆசிரியர்களில் 2 ஆசிரியர்களான இமாம் ஜெயித் இப்னு ஸைனுல் ஆபிதீன் அவர்களுடைய நிலைப்பாடும் பார்வையும் கண்ணோட்டமும் எப்படி இருக்கும், இமாம் ஜாஃபர் சாதிக்குனுடைய நிலைப்பாடும் பார்வையும் அவருடைய ஃபிக்கும் அவருடைய கண்ணோட்டங்களும் எப்படி இருந்திருக்கும், அவங்களுடைய அறிவும் ஆய்வும் எப்படி இருந்திருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம படிக்கிறதே இல்லை. இமாம் அபூ ஹனீஃபாவை பற்றி படிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இமாம் அபூ ஹனீஃபா கல்வி பயின்ற 2 சிறந்த ஆசிரியர்கள் விஷயத்தில் நாம் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறோம் என்பது வருந்தத்தக்க விதத்தில் கசப்பான உண்மையாக இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் தி ட்ரூத். அதாவது ஹதீஸ் கிதாபுகள்ல நீங்க அஹ்லுல் பைத் இமாமை நாம மொத்தமாக புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை நான் எதுக்கு எழுப்பினேன் அப்படின்னா, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நபிகளார் குறிப்பிட்டிருக்கும் ஒரு மரபில் வரக்கூடிய இமாம்கள், இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர்கள், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர்கள், அது சம்பந்தமான ஹதீஸுகள் இருக்குது. இந்த ஸ்கிரீன்ல ஒரு ஹதீஸ் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இது ஐ எம் லீவிங் பிஹைண்ட் 2 things, அதாவது ஹதீஸ் சக்கலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஐ எம் லீவிங் அமங் யூ 2 weighty things, the one being the book of Allah in which there is right guidance and light. So hold fast to the book of Allah and adhere to it. He exhorted us to hold fast to the book of Allah and then said, the second are the members of my household. சரிங்களா? I remind you of your duties to the members of my family. இது சஹீஹ் முஸ்லிமுடைய 2408வது ஹதீஸாக 8A ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாபு மின் ஃபதாயில் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. இது சாப்டர் 4 virtues of Ali ibn Abu Talib. அது book of the merits of the companions, கிதாபு ஃபதாயில் அஸ்ஸஹாபத்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹும். ஹதீஸ் எப்படி வருதுன்னா, வ அன தாரிகுன் ஃபீக்கும் ஸகலைன் அவ்வலுஹுமா கிதாபுல்லாஹ் ஃபீஹில் ஹுதா வ நூர் வ ஹுது பி கிதாபில்லாஹி வஸ்தம்சிகு பிஹி வ ஹத்தஸ அலா கிதாபில்லாஹி ورغب فيه ثم قال واهل بيتي اذكركم الله في اهل بيتي. 3 தடவை சொல்றாங்க, اذكركم الله في اهل بيتي اذكركم الله في اهل بيتي. அதாவது ஐ ரிமைண்ட் யூ, நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் என்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் அவர்கள் மீதான உங்கள் கடமையை குறித்து நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன்னு 3 தடவை சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். அதுபோல இமாம் ஜெயித் இப்னு அர்கம்னுடைய ஃபுல் ஹதீஸ் இது முஸ்ததரக் அல் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதுலயும் அந்த மாதிரி தான். Then he said, I am about to answer the, ஒரு பெரிய ஹதீஸ் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. I am about to answer the call of death. Verily I have left behind 2 precious things amongst you, one of which is greater than the other, the book of Allah the exalted and my itra. So watch out how you treat these after me, for verily they will not separate from each other until they come back to me the side of the pond, by the side of the pond. அதாவது நான் மரணத்தை விரைவில் அடைந்து விடுவேன், ஆதலால் நான் நிச்சயமாக உங்களுக்கு 2 புனிதமான விஷயங்களை விட்டு செல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று என்னுடைய இத்ரா, என்னுடைய கின்ஸ்போக், என்னுடைய ஃபேமிலி, குடும்பம். ஸோ இந்த 2 விஷயங்களை எனக்கு பிறகு நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள் என்பதில் நீங்கள் கவனமாக இருங்கள். they will not separate from each other. அந்த 2 விஷயங்களும், என்னுடைய குடும்பமும் திருக்குரானும் ஒன்றிலிருந்து இன்னொன்று பிரிந்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது முஸ்ததரக் அல் ஹாக்கிம், முஸ்ததரக் சஹீஹைன்ல அல் ஹாக்கிம் குறிப்பிடுறாரு. இதுல அந்த ஹதீஸ் இந்த ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. இப்படிதான் வருது, ஐயூஹன் நாஸ். அதாவது 2 விதமாவும் வருது. ஐயூஹன் நாஸ் இன்னி தாரிகுன் ஃபீக்கும் மா இன்ன அகத்தும் பிஹி லன் ததல்லு. நீங்கள் அதை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். பாதி, எனக்கு பிறகு. அம்ரைன் அஹதஹுமா அக்பரு மின் ஆகர் கிதாபுல்லாஹ் ஹப்லு மம்தூதன் மா பைன ஸமாஇ வல் அர்த் வ இத்ரதி அஹ்ல பைத்தி. என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய கின்ஸ்போல்க், என்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் இப்படி வருது. சரிங்களா? அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு பற்றிய ஹதீஸ் முஸ்ததரக் அல் ஹாக்கிம்ல தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வெரிலி அல்லாஹ் தி அல்மைட்டி அண்ட் தி க்ளோரியஸ் இஸ் மை மாஸ்டர். இது எப்படி வருதுன்னா, மன் குந்தும் கதீர்க்கும் ஹதீஸ்னு சொல்லுவாங்க. மன் குந்து மௌலா ஃபஹாதா அலியுன் மௌலா அல்லாஹும்ம வாலி மன் வாலா வ ஆதி மன் ஆதன். அதாவது அதற்கப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை பிடித்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, திஸ் அலி இஸ் தி மாஸ்டர் ஆஃப் whomever I am his master. Allah, oh Allah, love whoever loves him and be the enemy of whoever is the enemy to him. அதாவது
அல்லாஹும்ம வாலிமன் வாலா வ ஆதிமன் ஆதா அப்படின்னு சொல்லுவாங்க. யா அல்லாஹ் அவரை விரும்பக்கூடியவர்களை நீனும் விரும்பு, அலியை விரும்பக்கூடியவர்களை நீனும் விரும்பு, அவரை நேசிப்பவரை நீனும் நேசி, அலிக்கு எதிரியாக இருப்பவர்களை நீனும் எதிரியாகிறது. அந்த மாதிரி வருது ஹதீஸ், சரிங்களா? அந்த மாதிரி இன்னொரு ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் வந்து ஃபதாயிலு ஸஹாபா, அஹ்மத் இப்னு ஹம்பல்னுடைய ஃபதாயிலு ஸஹாபாலையும், அபு நுஐம் அல் இஸ்ஃபஹானியினுடைய ஹில்யத்துல் அவுலியாலையும், அதே மாதிரி தாரீக் அல் பக்தாத் அல் ஹதீப் அல் பக்தாதியினுடைய புக்லையும், அதாவது பக்தாத் வரலாறு புக்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ஹதீஸ் அப்படின்னா, யா அலி அப்ஷிரு ஃப இன்னக வ அஸ்ஹாபக வ ஷிஅத்துக ஃபில் ஜன்னah. சரிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை பார்த்து சொல்கிறார்கள், அலியே நீனும் உன்னுடைய தோழர்களும் உன்னுடைய பின்பற்றாளர்களும் சுவனத்தில் இருப்பீர்கள் அப்படின்னு. சோ அப்போ இந்த மாதிரி ஹதீஸ்லே வந்து ஒரு ஹதீஸ் வந்து கிதாபுல்லாஹ் வ சுன்னத்தி அப்படின்னு வருது. அதுவும் வந்து ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. கிதாபுல்லாஹ் வ சுன்னத்தி அல்லது சுன்னத்து நபி, இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுற அளவுக்கு கிதாபுல்லாஹ் வ இத்ரத்தி அஹ்லே பைத்தி பத்தி பேசுறது இல்லை. ஆனா இது வந்து, அதாவது அல் ஹாக்கிம் சொல்றாரு இத சஹி, இந்த ஹதீஸை வந்து சஹீன்னு சொல்றாரு. அதாவது திஸ் ஹதீஸ் இஸ் சஹீ இன் அக்கார்டன்ஸ் வித் தி கண்டிஷன் ஆஃப் சிகா லேட் டவுன் பை தி ஷேഖைன் புகாரி அண்ட் முஸ்லிம். அப்போ சஹீஹான ஹதீஸ்லயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கிதாபுல்லாஹ் வ இத்ரத்தி, அல்லனா இன்னொரு ஹதீஸ்ல வந்து சக்கல் ஹதீஸ் சக்கலைன்ல வந்து கிதாபுல்லாஹ் வ இத்ரத்தி அஹ்ல பைத்தின்னு சொல்றாங்க. அதுபோல இன்னொரு ஹதீஸ்ல வந்து கிதாபுல்லாஹ் வ சுன்னத்தின்னு சொல்றாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய வேதமும் என்னுடைய சுன்னாவும், அதுபோல் அல்லாஹ்வுடைய வேதமும் என்னுடைய குடும்பத்தாரும் என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களும் சொல்றாங்க. சோ அப்போ இதனுடைய இந்த ஹதீஸினுடைய நேரேஷன் முதற்கொண்டு ஸெய்த் இப்னு அர்கம்மால அறிவிக்கப்படக்கூடிய இந்த ஹதீஸினுடைய நேரேஷன், ஃபுல் நேரேஷனை கூட முஸ்ததரக் அல் ஹாக்கிம்ல வந்து அபு அப்துல்லா அல் ஹாக்கிம் வந்து பதிவு செய்திருக்கிறாரு. ஸோ எனிவேஸ், இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு செக்ஷனை வந்து நம்ம வந்து வலுவா பேசுறோம், விரிவாகவும் ஆழமாகவும் விசாலமாகவும் பேசுறோம். ஆனா இன்னொரு செக்ஷனை வந்து அந்த செக்ஷனுடைய விவகாரங்களை, ஆளுமைகளை, இமாம்களை, அவர்களுடைய நிலைப்பாடுகளை, பார்வைகளை நம்ம வந்து அறவே பேசுறதில்ல, விரித்துரைப்பதில்லை, ஆய்வு செய்யறதில்லை, மக்கள் முன்னாடி வைப்பதில்லை. அப்படி வைக்காம, ஆய்வு செய்யாம, விரித்துரைக்காம இருந்ததனுடைய விளைவு, மொத்தமாக இந்த விவகாரத்தில் நாம் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டதனுடைய விளைவு, பல விவகாரங்களில் வந்து ஷியாயிசத்தினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளில் நாம் அறியாமையிலேயே உழல வேண்டிய, அல்லது நமக்கு என்ன சொல்லப்படுதோ அதையே வந்து கிளிப்பிள்ளை போல் நாம் வந்து பிறருக்கு சொல்ல வேண்டிய, கேட்க வேண்டிய நிலையில் வந்து நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? நிகழ்வுகளையும் நான் மறுபடியும் சொல்றேன், ஒன்ஸ் அகெயின், ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஷியா சுன்னா நிகழ்வுகளை அல்லது ஷியாக்கள் செய்கின்ற விஷயங்களை, சுன்னி செய்கின்ற விஷயங்களை வைத்து நாம் கொள்கையை முடிவு செய்ய முடியாது. நாம் இப்போ கொள்கையையும் அந்த கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய ஆரம்ப கட்டத்து அஹ்லுல் பைத் இமாம்களினுடைய விவகாரத்தையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த விவகாரத்தில் நமக்கு வி டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ் வாட்ஸ்எவர், நமக்கு எந்த நாலேஜுமே இல்லை. நாலேஜ் இல்லை அப்படின்னா ஏன் இல்லை? அப்போ இந்த நாலேஜ் இல்லாம ஆனதற்கு, அறியாமையில் இருப்பதற்கு யார் பொறுப்பு? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய இமாம்கள் தானே பொறுப்பு. அப்படின்னா ஏன் வந்து மொத்தமாக வரலாறு நெடுகிலும் இல்லைன்னா குறிப்பாக நம்மளுடைய சமகாலத்தில், நூறாண்டு காலத்தில் வந்து குறிப்பாக இந்த நூறாண்டு காலத்தில் இந்த இமாம்கள் வந்து பெரும்பான்மையான அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய, இன்னும் சொல்ல போனா பிரசித்தமாக இருக்கக்கூடிய செலிபிரிட்டி ஸ்பீக்கர்ஸால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ வந்து அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய முஸ்லிம்கள் பெரிதும் உற்று நோக்கக்கூடிய அறிஞர்கள் என்று சொல்லப்படுவோரால், சிந்தனையாளர்கள் என்று சொல்லப்படுவோரால் ஏன் இவர்கள் வந்து, அதாவது அஹ்லுல் பைத் இமாம்கள் ஓரம் கட்டப்படுகிறார்கள்? அவர்களுடைய நிலைப்பாடுகள், விவகாரங்கள், பார்வைகள், ஃபத்வாக்கள், அவர்களுடைய ஃபிக்கு மதுஹபுகள் வந்து மொத்தமாக இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன, மக்கள் முன்னால் வைக்கப்படவில்லை அப்படிங்கிற கேள்வி இயல்பா எழுது. ஏன்னா மக்கள் முன்னால் வைத்தால் ஒருவேளை அவர்கள் ஷியாயிசத்தினுடைய கோரை வந்து புரிந்து கொள்வார்களோ என்கிற பயமா, அல்லது ஷியாக்கள் வந்து இவர்களை தங்களுடைய இமாம்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆகவே நாம் இவர்களை பற்றி பேசக்கூடாது என்கிற பக்கச்சார்பான, ஒருதலை சார்பான நிலைப்பாடுதான் உங்களுடைய இந்த இருட்டடிப்புக்கு காரணமா அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு வந்து இயல்பாகவே எழுது. சோ இந்த ஒரு விஷயத்தோட இன்னும் ஒரு சுவாரஸ்யமா, அந்த காலகட்டத்தில் ஒரு அபு ஹனீஃபாவுக்கும் இமாம் முகமது அல் பாக்கருக்கும், இமாம் ஜெயிதுக்கும், இமாம் ஜாஃபர் சாதிக்குக்கும் இருந்த உறவு முறையை பற்றிய சில சம்பவங்களை கூறி என்னுடைய இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். சோ அப்போ இமாம் அபு ஹனீஃபாவுக்கும் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஷியா அறிஞர்களுக்கும், அதாவது இந்த ஷியா அப்படிங்கிற டேர்மை யூஸ் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அதற்கு பிறகுதான் இந்த வார்த்தைகள் வந்து பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் அவர்கள் வந்து தங்களை ஷியா சுன்னி என்று பிரித்து பார்க்கவில்லை, என்னுடைய அறிவுக்குட்பட்டு. ஏன்னா அவ்வளவு அந்யோன்யமாக ஆசிரியர் மாணவர் உறவுமுறை,
சகோதர உறவு முறை, சகோதர பிணைப்பு, அறிஞர்கள் என்ற ரீதியில் தங்களுக்கு மத்தியிலான சகோதர பிணைப்பில் தான் இருந்தார்கள். யாரும் யாரையும் வந்து ஒரு ஃபேக்ஷன், தனித்தனி மதம் போன்று இன்று இருப்பது போன்று பிரித்து பார்க்கவில்லை. ஸோ அந்த ரீதியில் வந்து இமாம் அபு ஹனீஃபாவுக்கும் இமாம் முகமது அல் பாக்கர், இமாம் ஜெயித் இப்னு ஜைனுல் ஆப்தீன், இமாம் ஜாஃபர் சாதிக் இவர்களுக்கும் மத்தியிலான அந்த உறவுமுறை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கான சிறு மேற்கோள்களை வந்து உங்கள் முன்னால் வந்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மேற்கோள்களை வந்து நான் வந்து எகிப்தினுடைய ஆகச்சிறந்த வரலாற்றறிஞராக கருதப்படும், ஆய்வறிஞராக கருதப்படும் முகமது அபு ஜஹரா அவர்களுடைய அபு ஹனீஃபாவுடைய வாழ்க்கை வரலாற்று நூலில் இருந்தும் இமாம் ஜெயிதினுடைய வாழ்க்கை வரலாற்று நூலில் இருந்தும் வந்து உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஸோ அப்போ முதல் கோட் என்ன அப்படின்னா, இமாம் அபு ஹனீஃபா ஷியா சுற்று வட்டாரமாக கருதப்பட்ட கூஃபாவில் வாழ்ந்தார். தன் காலத்து அஹ்லுல் பைத் இமாம்களான ஜெயித் இப்னு அலி, ஜெயித் இப்னு ஜைனுல் ஆப்தீன், இமாம் முகமது அல் பாக்கர், இமாம் ஜாஃபர் சாதிக், இமாம் அப்துல்லா இப்னு ஹசன் போன்றோரை சந்தித்தார். 4 இமாம்களை குறிப்பிடுறார். மேன்மையான நபி குடும்பத்தார் மீது சாய்வும் நபி வீட்டார் மீது நேசமும் கொண்டிருந்தார் அபு ஹனீஃபா. எனினும் மாபெரும் நபித்தோழர்கள் மீதும் உயர் மதிப்பு வைத்திருந்தார். சரிங்களா, இது வந்து ஒரு மேற்கோள். இன்னொரு மேற்கோள்ல வந்து இமாம் அபு ஹனீஃபா வந்து யார்கிட்ட இருந்தெல்லாம் கல்வி கற்றாரு அப்படிங்கிறத வந்து பல பக்கங்கள்ல இமாம் அபு ஜஹரா வந்து விவரிக்கிறாரு. அதுல வந்து ஒரு கோட் வந்து எப்படி வருதுன்னா, உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் இருந்து கற்ற உமரின் தோழர்களிடமிருந்தும், அலி இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கற்ற அலியின் தோழர்களிடமிருந்தும், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து கற்ற அப்துல்லா இப்னு மஸ்ஊதின் தோழர்களிடமிருந்தும் நான் கற்றேன். சரிங்களா, அவர் வந்து இமாம் அபு ஹனீஃபா சொல்றாரு, அபு ஹனீஃபாவே தன்னை பற்றி விவரிக்கிறார். மேலும் அப்துல்லா இப்னு அப்பாஸின் காலத்தில் அவரை விட அதிக ஞானம் மிக்கவர் யாரும் இருக்கவில்லை. சரிங்களா, இதுவும் வந்து அபு ஹனீஃபாவுடைய கூற்று. அதுபோல இன்னொரு பக்கத்துல வந்து அபு ஜஹரா சொல்றாரு, அபு ஹனீஃபா உண்மையான அறிஞர்கள் அனைவரையும் போலவே படிப்பையும் ஆராய்ச்சியையும் கற்றலையும் கற்பித்தலையும் தொடர்ந்தார். ஓர் அறிஞர் தொடர்ந்து அறிவை தேடிய வண்ணமே இருப்பார். தான் அறிந்தவராகி விட்டதாக எண்ணும் போது அவர் அறியாதவராகி விடுகிறார். சரிங்களா, இது வந்து இமாம் அபு ஜஹரா எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு அறிஞர் தொடர்ந்து அறிவை வந்து தேடிய வண்ணமே இருப்பார், அவர் தான் அறிஞர். என்றைக்கு வந்து தான் அறிந்தவராகி விட்டதாக எண்ணுகிறாரோ அப்பொழுதில் இருந்து அவர் அறியாதவராகி விடுவார். இன்னைக்கு பலர் வந்து தாங்கள் வந்து எல்லாவற்றையும் அறிந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஒட்டுமொத்த சத்தியமும் இஸ்லாமும் தங்களுடைய வரையறைக்கு உட்பட்டு இருப்பதாகவே நினைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் அத்தகையவர்கள் வந்து அறியாதவர்களாக இருக்கின்றனர் என்பதுதான் யதார்த்தமான விஷயம். சோ மேலும் அவர் தொடர்ந்து சொல்றாரு, அபு ஹனீஃபா வந்து நாஃபி, அதாவது அப்துல்லா இப்னு உமர்னுடைய மௌலாவிடம் இருந்து உமரின் அறிவு ஞானத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல் அவர் இப்னு மசூதின் அறிவு ஞானத்தையும் அலியின் அறிவு ஞானத்தையும் கூஃபாவின் சிந்தனா வழியில் இருந்தும் உமரின் அறிவு ஞானத்தையும் இப்னு அப்பாஸின் அறிவு ஞானத்தையும் தனது தாபியின் ஆசான்களிடமிருந்தும் திரட்டி கொண்டார். யாரு? அபு ஹனீஃபா. சரிங்களா, எனவே அவர் தொடர்ந்து அபு ஜஹரா தொடர்ந்து சொல்றாரு, எனவே முழு முஸ்லிம் சமூகத்தின் ஃபிக்கையும் அதன் பல்வேறு முறைகளோடு சேர்த்து இமாம் அபு ஹனீஃபா கற்றுக்கொண்டார் என நம்மால் கூறிட இயலும். அதுபோல நல்லா கேட்டுக்கிடுங்க, இது மெயினான பாயிண்ட். அந்த ஃபுக்கஹாக்களிடம் கற்றுக்கொள்வதோடு மட்டும் அபு ஹனீஃபா நிறுத்திக் கொள்ளவில்லை. அவர்கள் ஷியாக்கள் தங்களுடைய இமாம்களாக கருதுபவர்களிடமும் சென்று படித்து அவர்களை ஆதரித்தார். நல்லா கேட்டுக்கிடுங்க, இந்த வாக்கியத்தை அப்படியே பதிவு செய்யறாரு. ஷியா இமாம்களிடமும் சென்று படித்து அவர்களை ஆதரித்தார். ஷியா இமாம் இவர் வந்து இமாம் அபு ஜஹரா குறிப்பிடுறது வந்து யார? இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர்களையும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரர்களையும். சரிங்களா, ஷியா இமாம்களிடம் சென்று படித்து அவர்களை ஆதரித்தார். அவர் ஜெயித் இப்னு அலி, ஜெயித் இப்னு ஜைனுல் ஆப்தீன், முகமது அல் பாக்கர், அப்துல்லா இப்னு ஹசன் ஆகியோரை சந்தித்திருக்கிறார். இவர்கள் ஒவ்வொருவரும் நல்லா கேட்டுக்கிடுங்க, இது வந்து சுன்னி இமாம் முகமது அபு ஜஹரா வந்து பதிவு செய்யறது. இவர்கள் ஒவ்வொருவரும் ஃபிக்கிலும் அறிவு ஞானத்திலும் சிறப்பந்தஸ்து பெற்றிருந்தார்கள். யாரு? இமாம் ஜெயித், இமாம் முகமது அல் பாக்கர், இமாம் அப்துல்லா இப்னு ஹசன். சரிங்களா, அதுல குறிப்பாக வந்து யாரை பத்தி சொல்றாரு அப்படின்னா, என்னையும் மிகவும் கவர்ந்த அஹ்லுல் பைத் இமாம்களில் இவரும் ஒருவர். சரிங்களா, ஜெயித் இப்னு ஜைனுல் ஆப்தீன், அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரரான இமாம் ஜெயித். இமாம் ஜெயித பத்தி முகமது அபு ஜஹரா சொல்றாரு, இமாம் ஜெயித் இப்னு அலி, அதாவது ஜைனுல் ஆப்தீன், ஹிஜ்ரி 122 மரணம் அடைந்தார். இஸ்லாமிய கல்வியின் பல துறைகளில் விரிவாக கல்வி ஞானம் பெற்றிருந்த ஓர் அறிஞராவார் இமாம் ஜெயித். குர்ஆனிய பாராயணங்களையும் சகல குர்ஆனிய அறிவியல்களையும் அறிந்திருந்தவர். சரிங்களா, ஃபிக்கையும் நம்பிக்கை கோட்பாட்டியலையும் நன்கறிந்தவர். சரிங்களா, அதாவது ஃபிக்கையும் அகீதாவையும் நன்கறிந்திருந்தவர் யாரு? இமாம் ஜெயித். இமாம் ஜெயித் யாரு?
ஜெய்தி சிந்தனா பள்ளியினுடைய ஸ்தாபகர். ஜெய்தி சிந்தனா பள்ளியைத்தான் இன்று இருக்கக்கூடிய யமன் பிரதேசத்தில் அவங்க பிரதானமா இருக்கிறாங்க, மற்ற பகுதிகளில் இருக்கிறாங்க. இப்ப நம்ம ஹூத்தீஸ் சொல்றோம்ல, ஹூத்தீஸ் அன்சாருல்லா, இவர்கள் பிரதானமாக ஜெய்த் இப்னு ஜைனுலாப்தீனுடைய சட்ட சிந்தனா பள்ளியை பின்பற்றுபவர்கள். சரிங்களா? அப்போ அவர்களுடைய ஃபிக்கை அறிந்து கொள்ளாமல் இவர்களுடைய நிலைப்பாட்டை நம்மால் தெளிவாக அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ உணர்ந்து கொள்ளவோ முடியாது. இமாம் ஜெயித் அந்த அளவுக்கு அறிவு ஞானம் பெற்றிருந்தார்னு சொல்றார். குரானிய பாராயணங்களையும் சகல குரானிய அறிவியல்களையும் அறிந்திருந்தவர், ஃபிக்கையும் நம்பிக்கை கோட்பாட்டு இயலையும் நன்கறிந்தவர். எந்த அளவுக்கு எனில் மோத்தசிலாக்கள் கூட அவரை தமது ஷேக்குகளில் ஒருவராக கருதினர். மோத்தசிலாக்கள் கூட, அதாவது எல்லா விஷயத்தையும் எல்லாவற்றையும் பகுத்தறிவை கொண்டு பகுத்தாராயும் நிலைப்பாட்டை கொண்டிருந்த மோத்தசிலாக்கள் கூட இமாம் ஜெய்தை தங்களுடைய ஆசான்களில் ஆசிரியர்களில் ஒருவராக கருதும் அளவுக்கு இமாம் ஜெயித் தன்னுடைய சமகாலத்தில் உயர்வு பெற்றிருந்தார். சரிங்களா? அவரிடம், இமாம் ஜெயிதிடம் அபு ஹனீஃபா 2 வருடங்கள் மாணவராக படித்தார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அபு ஹனீஃபா கூறுவதாக ரவுதுல் நதீர் என்ற நூலில் கூறப்பட்டுள்ளதாவது, அபு ஹனீஃபாவே சொல்றாரு. யார பத்தி? இமாம் ஜெயித பத்தி இமாம் அபு ஹனீஃபாவே டெஸ்டிமோனி கொடுக்கிறாரு. ஜெயித் இப்னு அலியை அவருடைய குடும்பத்தாரை சந்தித்த அளவுக்கு நானும் சந்தித்தேன். அவர் காலத்தில், நல்ல கேட்டுக்கிடுங்க, இது அபு ஹனீஃபாவுடைய ஸ்டேட்மெண்ட். இமாம் ஜெயிதினுடைய காலத்தில் அவரை விட ஃபிக்கிலும் அறிவு ஞானத்திலும் விஞ்சியவரை நான் கண்டதில்லை. சரிங்களா? நல்லா கேட்டுக்கிடுங்க, இது இமாம் அபு ஹனீஃபாவுடைய ஸ்டேட்மெண்ட் மட்டுமல்ல. நான் பர்சனலா இமாம் ஜெயித பத்தி ரிசர்ச் பண்ணும்போது பல அறிஞர்கள் இமாம் ஜெயித பத்தி இதே மாதிரியான இதை ஒத்த வாக்கியங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இன்ஃபேக்ட் இமாம் அப்துல்லா இப்னு ஹசனுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதாவது ஜெயிதுக்கு இணையாக, இமாம் ஜெயிதுக்கு இணையாக அவருடைய சமகாலத்தில் குர்ஆனிய அறிவிலும் குர்ஆனிய அறிவியலிலும் ஃபிக்கிலும் நம்பிக்கை கோட்பாட்டிலும் ஆழத்தையும் விசாலத்தையும் கண்டிருந்த வேறொரு மனிதரை நான் சந்தித்ததில்லை, வேறொரு மனிதர் கிடையாதுன்னு சொல்றாரு. சரிங்களா? எக்ஸாக்டா இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இமாம் அபு ஹனீஃபாவும் சொல்றாரு. பர்சனலா நம்ம இமாம் ஜெயிதை பத்தி ஆய்வு செய்த அளவுக்கு இமாம் ஜெயிதுக்கு பை ஃபார் தெர் இஸ் நோ மேட்ச். அவருடைய காலகட்டத்தில் அவருக்கு ஈடினை இல்லைங்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய ஆய்வாளராகவும் சிந்தனையாளராகவும், சிந்தனையாளர் ஆய்வாளர் என்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் செயல்படக்கூடிய, இஸ்லாம் இஸ் மோர் ஆஃப் an empirical deen than a theoretical religion, கோட்பாட்டு ரீதியான மதம் அல்ல, அது நடைமுறை பூர்வமான மார்க்கம் என்ற கூற்றுக்கு இணங்க இமாம் ஜெயித் நடைமுறை பூர்வமாக செயல்படக்கூடியவராகவும் இருந்தார். அவர் வெறுமனே கல்வி புகட்டி கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருப்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை, செயல்பாட்டில் இறங்கினார். அல்டிமேட்டா இமாம் ஜெயித் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக்கினுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக, பனு உமையா ஆட்சியாளருக்கு எதிராக கலகம் செய்து அதில் ஷஹீத் ஆகிறார். சரிங்களா? இமாம் ஜெயித் ஷஹீதாகிறார். ஆனா அவர் ஆகச் சிறந்த அறிஞர். இமாம் அபு ஹனீஃபாவும் அதுதான் சொல்றாரு. இமாம் ஜெயிதுடைய காலத்தில் அவரை விட ஃபிக்கிலும், நல்லா கேட்டுக்கிடுங்க, இமாம் ஜெயிதுடைய ஃபிக்கை பத்தி நம்ம படிக்கிறதே இல்லை, நமக்கு அது இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, அது முற்றுமுழுதாக புறக்கணிக்கப்படுகிறது. இமாம் ஜெயிதுடைய ஃபிக்கை பத்தி அஹ்லு சுன்னா வட்டத்துக்குட்பட்ட அறிஞர்கள், எந்த அறிஞர்களும் பேசி நான் கேட்டதில்லை. ஆனா அவரை விட, இமாம் அபு ஹனீஃபா சொல்றாரு, அவரை விட ஃபிக்கிலும் அறிவு ஞானத்திலும் விஞ்சியவரை நான் கண்டதில்லை. அதே போல் பதில் தருவதன் வேகத்திலும் நிலைப்பாட்டின் தெளிவிலும் அவரை விஞ்சியவரையும் நான் கண்டதில்லை. பதில் தருவதனுடைய வேகம்னா எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் வேகமாக பதில் தருவதிலிருந்து அவர் எந்த அளவுக்கு அந்த விவகாரங்களில் அறிவு படைத்தவராக இருந்திருப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ பதில் தருவதனுடைய வேகத்திலும் நிலைப்பாட்டின் தெளிவிலும் அவரை விஞ்சியவரை நான் கண்டதில்லை. அதே மாதிரி இமாம் முகமது அல் பாக்கருக்கும், இதை இப்ப இமாம் ஜெயிதை பத்தி பேசணும், அதே மாதிரி இமாம் முகமது அல் பாக்கருடனான இமாம் அபு ஹனீஃபாவின் உறவு முறையும் ரொம்ப அமிக்கபிளா, ரொம்ப சகோதரத்துவ உணர்வோடு இருந்தது. அதுபோல் இமாம் ஜாஃபர் சாதிக்குடனான இமாம் அபு ஹனீஃபாவின் உறவு முறையும் ரொம்ப அமிக்கபிளா, சகோதரத்துவ உணர்வோடு இருந்தது. சோ இமாம் ஜாஃபர் சாதிக் இமாம் முகமது அல் பாக்கருடனான அபு ஹனீஃபாவின் ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் ஒன்று காண கிடைக்கும். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் சுன்னி ஷியா தனித்தனி மதங்கள் போன்று ஒரு பிளவுபட்டு தங்களுக்குள்ளாலேயே கடும்போக்கு வெறியில் சண்டை பிடித்து கொண்டிருக்கும் ஒரு காலகட்டத்தில், ஒருவரை ஒருவர் பழித்துரைக்கும் காலகட்டத்தில், அதுல ஷியாக்கள் இப்போ கொஞ்சம் மெச்சூர்டா மேல் எழும்பி உயர்நிலையில் போய் இந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் புறந்தள்ளி முஸ்லிம்களுக்கு பொதுவான ஒரு இலக்கை நோக்கி, பொதுவான எதிரிகளை எதிர்த்து போராடி பொதுவான இலக்கை நோக்கி நகர்கிறார்கள். ஆனால் சுன்னிகளில் இன்னும் சில கூட்டத்தினர் நூல் பிடித்துக் கொண்டு பழித்துரைத்துக் கொண்டிருக்கும் படலம் தொடர்கிறது. ஆனால் இமாம் அபு ஹனீஃபாவுக்கும் இமாம் முகமது அல் பாக்கருக்கும் மத்தியிலான உறவு முறை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அபு ஹனீஃபா கல்வித்துறையில் தனது வளர்ச்சியின் துவக்கத்தில் அல் பாக்கரை சந்தித்ததாக தெரிகிறது. சரிங்களா? இமாம் அல் பாக்கரை
சந்திக்கிறாரு. அவர் மதீனாவுக்கு சென்ற போது முதன்முறையாக இமாம் அல் பாக்கரை சந்தித்தார். இமாம் அல் பாக்கர் அவரிடம் கூறியதாக அறிவிக்கப்படுவதாவது, என்னுடைய பாட்டனாரின் தீனையும் அவருடைய ஹதீசுகளையும் ஒப்புநோக்கை கொண்டு மாற்றுபவர் நீர்தானா அப்படின்னு கேட்கிறாரு. ஒப்புநோக்கை கொண்டு என்னுடைய பாட்டனாரின் தீனையும் அவருடைய ஹதீசுகளையும் மாற்றுபவர் நீர்தானா அப்படின்னு சொல்லிட்டு அபு ஹனீஃபாவை பார்த்து இமாம் முகமது அல் பாக்கர் கேட்கிறாரு. அதற்கு அபு ஹனீஃபா பதிலளிக்கிறார், நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். முகமது அதற்கு கூறுறார். அதற்கு முகமது அல் பாக்கர் கூறினார், நீர்தான் மாற்றினீர் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அபு ஹனீஃபா கூறினார், எனக்கு உரிமையான இடத்தில் நான் அமர்ந்திருக்கும் வரை உங்களுக்கு உரிமையான இடத்தில் நீங்கள் அமர்ந்திருங்கள். உங்களுடைய பாட்டனார் உயிரோடு இருந்தபோது தனது தோழர்களால் மதிக்கப்பட்டது போன்றே நான் உங்களை மதிக்கிறேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பாட்டனார் உயிரோடு இருந்தபோது தன்னுடைய தோழர்களால் மதிக்கப்பட்டது போன்றே நானும் உங்களை மதிக்கிறேன் அப்படின்னு இமாம் அபு ஹனீஃபா சொல்றாரு. பின்னர் அவருக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்து அபு ஹனீஃபா கூறினார். இதை கவனிங்க, ரொம்ப சுவாரஸ்யமான உரையாடல். அபு ஹனீஃபாவுக்கும் இமாம் முகமது அல் பாக்கருக்கும் மத்தியிலான அந்யோன்யம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. இன்ஃபேக்ட் வித் ஆல் தி டிஃபரன்சஸ் தே ஹேட், அவர்களுக்கு மத்தியில் இருந்த அனைத்து கருத்து வேறுபாடுகளோடும் அவர்கள் எவ்வளவு சகோதரத்துவ உணர்வோடு உரையாடுகிறார்கள் என்று பாருங்கள். இன்ஃபேக்ட் இந்த கருத்து வேறுபாடு ஆரம்பத்திலிருந்தே வருது. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கேலிஃபேட்ல இருந்தே இந்த டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, கருத்து வேறுபாடு. ஆனா ஸ்டில் அந்த கருத்து வேறுபாடுக்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய உரையாடலை பாருங்கள். அபு ஹனீஃபா சொல்றாரு, நான் பதில் தர வேண்டிய 3 விஷயங்களை உங்கள் முன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, யார் பலவீனமானவர் அப்படின்னு கேட்கிறாரு, ஆனா பெண்ணா அப்படின்னு. இமாம் முகமது அல் பாக்கர் பதில் சொல்றாரு, பெண் தான் பலவீனமானவர் அப்படின்னு. சரியா? அடுத்து அபு ஹனீஃபா கேட்கிறார், ஒரு பெண்ணின் பங்கு என்ன? அவர் பதிலளித்தார், ஆண் 2 பங்குகளையும் பெண் 1 பங்கினையும் பெறுவார்கள். அதற்கு அபு ஹனீஃபா கூறினார், இதுவே உங்களது பாட்டனாரின் கூற்று மற்றும் என்னுடைய கூற்று. நான் உங்களுடைய பாட்டனாரின் தீனை ஒப்புநோக்கின்படி மாற்றியிருந்தேன் எனில் ஆண் 1 பங்கினையும் பெண் 2 பங்கினையும் பெற்றிருப்பார்கள். ஏனெனில் பெண்ணே ஆணை விட பலவீனமானவர் அப்படின்னு இமாம் அபு ஹனீஃபா சொல்றாரு. ஏன்னா இமாம் முகமது அல் பாக்கர் இமாம் அபு ஹனீஃபா மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டுக்கு இமாம் அபு ஹனீஃபா எவ்வளவு அறிவுபூர்வமா பதிலளிக்காரு பாருங்க. அடுத்து அபு ஹனீஃபா கேட்டார், எது சிறந்தது, தொழுகையா நோன்பா அப்படின்னு. தொழுகைதான் என்று இமாம் முகமது அல் பாக்கர் பதிலளித்தார். அபு ஹனீஃபா கூறினார், இதுதான் உங்கள் பாட்டனாரின் கூற்று, எனது கூற்றும். சரிங்களா? நான் நீங்கள் கூறுவது போல் உங்களுடைய பாட்டனாரின் தீனை மாற்றியிருந்தேன் எனில் ஒரு பெண் மாதவிடாயை விட்டு தூய்மையான பிறகு விடுபட்ட நோன்பை ஈடு செய்திட வேண்டும் என்பதை காட்டிலும் விடுபட்ட தொழுகையை ஈடு செய்திட வேண்டும் என்று நான் கூறியிருப்பேன். ஏனெனில் தொழுகையை சிறந்தது என்பதாக அபு ஹனீஃபா கூறினார். அறிவுபூர்வமா எப்படி பதிலளிக்காரு பாருங்க. நீங்க குற்றம் சாட்டுவது போல் நான் உங்களுடைய பாட்டனாரின் தீனை மாற்றவில்லை அப்படின்னு சொல்றாரு. தேர்ட் ஆர்கியூமெண்ட் பாருங்க. 3வது ஆர்கியூமெண்ட். அபு ஹனீஃபா கேட்டார், எது அதிக அசுத்தமானது, சிறுநீரா அல்லது விந்தா அப்படின்னு கேட்கிறாரு. சிறுநீரே அதிக அசுத்தமானது, விந்தா சிறுநீரானா சிறுநீரே அதிக அசுத்தமானதுன்னு சொல்றாரு. அதற்கு அபு ஹனீஃபா கூறினார், நான் உங்களுடைய பாட்டனாரின் தீனை ஒப்புநோக்கின்படி மாற்றி இருந்தேன் எனில் சிறுநீருக்கு குளிப்பையும் விந்துக்கு உழுவையும் கடைபிடிக்குமாறு நான் உத்தரவிட்டிருப்பேன். ஒப்புநோக்கினை கொண்டு உங்களது பாட்டனாரின் தீனை மாற்றுவதை விட்டும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். சோ அப்போ அதாவது அபு ஹனீஃபாவுடைய இன்டலெக்சுவல் அக்யூமனை பார்த்து இமாம் முகமது அல் பாக்கர் எழுந்து அபு ஹனீஃபாவை கட்டி தழுவி அவரை கண்ணியப்படுத்தும் விதமாக அபு ஹனீஃபாவின் முகத்தில் முத்தமிட்டார் இமாம் முகமது அல் பாக்கர். அப்போ அன்றைய காலகட்டத்து, நான் இதெல்லாம் எதுக்கு வாசிக்கிறேன்னா, அன்றைய காலகட்டத்து ஷியா சுன்னி, அதாவது இன்றைய சுன்னிகளும் இன்றைய ஷியாக்களும் தங்களுடைய ஆதர்ச இமாம்களாக பார்க்கும் இமாம்களுடைய உறவுமுறை, தங்களுக்கு மத்தியிலான உறவுமுறை எப்படி இருந்தது என்று பாருங்கள். சரிங்களா? இதுதான் நம்ம பேசுறோம். அப்போ அந்த உறவுமுறை ஏன் இன்று இல்லை? இன்று அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அறிஞர்கள் என்று சொல்லப்படுவோருக்கும் ஷியா அறிஞர்களுக்கும் மத்தியில், நான் ஜெனரலைஸ் பண்ணல, சுன்னி அறிஞர்கள் ஷியா அறிஞர்களில் பலர் அமிக்கபிளா வித் ஆல் தி டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு சகோதர உணர்வோடு இருப்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் பொதுவாக ஏன் இந்த நிலைமை இல்லை? அதற்கு காரணம் என்ன? சரிங்களா? அதுதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். முக்கியமான குரூஷியல் இஷ்யூ இது இன்னைக்கு. ஏன்னா ஸ்டில் உதாரணத்திற்கு ராஃபிதாக்கள் என்று குற்றம் சாட்டப்படுபவர்கள் ஸ்டில் அபூபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய கேலிஃபேட்டினுடைய லெஜிட்டிமசியை ஏற்றுக்கொள்வதில்லை, கருத்து முரண்படுகிறார்கள். இன்ஃபேக்ட் இந்த டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த அறிஞர்களிடமும் இருந்தது. ஆனால் அவர்கள் கண்ணியமான முறையில் கருத்து முரண்பட்டார்களே தவிர எந்த மூத்த முக்கியமான அல்லாஹ் பொருந்தி கொண்ட அல்லாஹ்வை புரிந்து கொண்ட அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்ட சஹாபாக்களை
பழித்துரைக்கவோ சபிக்கவோ சாபமிடவோ ஏசவோ திட்டவோ இல்லை. இதற்கு ஒரு உதாரணம் வந்து அபூ ஸஹராவே பதிவு செய்யறாரு. அதாவது இமாம் முஹம்மது அல் பாக்கர் வந்து அஹ்லுல் பைத்தில் ஒருவராக இருந்த போதும் முதல் 3 ஹலீஃபாக்களை குறித்து தவறாக பேசவில்லை. சரிங்களா? ஈராக் மக்களில் சிலர் அவரின் சமூகத்தில் அபூபக்கர், உமர், உஸ்மானை குறித்து இழிவாக பேசிய போது அவர் கோபமுற்று பின்வருமாறு கூறியதாக அறிவிக்கப்படுகிறது. என்ன சொல்றாருன்னா, தங்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை விட்டும் வெளியேற்றப்பட்ட புலம்பெயர்ந்தவர்களை, அதாவது முஹாஜிரீன்களை சேர்ந்தவர்களா நீங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்கள் வந்து அந்த சஹாபாக்கள் வந்து தங்கள் வீடு வாசல்களை துறந்து உடைமைகளை துறந்து தங்களுடைய இந்த தீனுக்காக அனைத்தையும் அர்ப்பணித்து தியாகம் செய்து புலம்பெயர்ந்து வந்தார்கள். அப்படி புலம்பெயர்ந்து வந்தவர்களில் ஒருவரா நீங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? இது வந்து திருக்குரான் 59 8வது அத்தியாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர்கள் வந்து இல்லை என்று சொல்கிறார்கள். அதுபோல் அடுத்து கேட்டார், அவ்வாறெனில் நீங்கள் புகலிட பூமியில், அதாவது தாருல் ஹிஜ்ரத்தில் வசித்து நம்பிக்கையில் உறுதி பெற்றவர்களை சேர்ந்தவர்களா? சரிங்களா? தாருல் ஹிஜ்ரத்னா ரெண்டு இடங்களை சொல்லலாம். நம்ம வந்து முதல்ல அபிசீனியா, அதற்கு அப்புறம் மதீனாவுக்கும் ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். சோ இந்த இடங்களில் வசித்து நம்பிக்கையில் உறுதி பெற்றவர்களா நீங்கள்? பக்குவப்பட்டவர்களா? புடம்போடப்பட்டவர்களா? நபிகளாருடைய பாசறையில் பாடம் பயின்றவர்களான்னு கேட்கிறாங்க. அதுக்கும் இல்லைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அவர் தொடர்ந்தார், அவர்களுக்கு பின் வந்து எங்கள் இரட்சகனே, எங்களையும் நம்பிக்கையில் எங்களை முந்திய சகோதரர்களை மன்னித்தருள்வாயாக என கூறியவர்களையும் நீங்கள் சேர்ந்திருக்கவில்லை. சரிங்களா? அதாவது ரப்பனா குஃபிர் லனா வல் இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனு. சூரா 59வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம். இப்படி கூறியவர்களையும் நீங்கள் சேர்ந்திருக்கவில்லை. ஆகையால் என்னை விட்டு அகன்று விடுங்கள். அல்லாஹ் உங்களுடைய இருப்பிடத்திற்கு அருகில் இல்லை. இஸ்லாத்தை மீண்டும் ஒழியுங்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து விலகிவிட்டீர்கள். இஸ்லாத்தை நீங்க மீண்டும் ஒழியுங்கள். ஏன்னா முஹாஜிரீன்கள், அன்சாரிகள், புடம்போடப்பட்ட பட்டை தீட்டப்பட்ட நபிகளாருடைய பாசறையில் பாடம் பயின்ற உத்தம சத்திய தோழர்களான அபூபக்கர், உமர், உஸ்மானை நீங்கள் ஏசுகிறீர்கள், திட்டுகிறீர்கள், பழிக்கிறீர்கள். ஆகையால் உங்கள் இஸ்லாத்தை நீங்கள் மீண்டும் ஒழியுங்கள். அல்லாஹ் உங்களுடைய இருப்பிடத்திற்கு அருகில் இல்லை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா, நல்லா கேட்டுக்கிடுங்க, அஹ்லுல் பைத்தை சேர்ந்த இமாம் முஹம்மது அல் பாக்கர், அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய கேலிஃபேட்டினுடைய லெஜிட்டிமசில, கிலாஃபத்தினுடைய சட்டப்பூர்வ தன்மையில் கருத்து முரண்படக்கூடியவர். கண்ணியமான முறையில கருத்து முரண்படுறாரே தவிர இந்த மாதிரி கடும்போக்கு வெறியில் ஏசுவது, பேசுவது, திட்டுவது அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்தை விட்டே கிட்டத்தட்ட அவர் வெளியேறிவிட்டார் என்கிற அளவுக்கு அப்படி செய்பவர்களை கண்டிக்கிறார். சரிங்களா? இமாம் ஜாஃபர் சாதிக்கும் கிட்டத்தட்ட இதே நிலைப்பாட்டை தான் கொண்டிருந்தார். நம்ம என்ன சொல்றோம்னா, இன்னைய தேதி வரை இந்த ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் இருக்கிறாங்க. பொதுவா எல்லா ஷியாக்களும் வந்து சஹாபாக்களை ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள், பழிக்கிறார்கள் என்று பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பது எவ்வளவு பெரிய அறியாமை, எவ்வளவு பெரிய பக்கச்சார்பான கடும்போக்குவாதம் என்பது வந்து பிராக்டிக்கலாவே வந்து நம்ம அனுபவிச்சிருக்கிறேன். நான் பர்சனலா பார்த்திருக்கிறேன். நான் பர்சனலா வந்து அத்தகைய ஷியா சகோதரர்களுடன் வந்து விவாதித்திருக்கிறேன் இத்தகைய விவகாரத்தை. அப்ப அவர்கள் வந்து இமாம் முஹம்மது அல் பாக்கர் வந்து எப்படி அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய ஹிலாஃபத்தில் வந்து கண்ணியமான முறையில் அவர்களுக்கு உரிய மரியாதையும் கண்ணியத்தையும் அளித்து, ஆனால் அவர்களுடைய ஹிலாஃபத்தினுடைய சட்டப்பூர்வ தன்மையில் கண்ணியமான முறையில் முரண்படுகிறாரோ, அப்படி கண்ணியமான முறையில் முரண்படும் ஷியாக்களை வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். நம்ம அவர்களோடு விவாதிச்சிருக்கிறோம் இந்த விவாதத்தை. ஏன்னா நம்மளுடைய ஸ்டாண்ட் வந்து அதற்கு முரணானது. நம்மளுடைய ஆர்கியூமெண்ட்டை முன் வச்சிருக்கிறோம். சரிங்களா? சோ இது வந்து கண்ணியமான முறையில் கருத்து முரண்படுவதற்கு இஸ்லாத்தில் இடம் இருக்கிறது. ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ஷியாக்களும் கடும்போக்குவாத, குறுங்குழுவாத, இந்த மாதிரியான ஏசக்கூடிய, பேசக்கூடிய, திட்டக்கூடிய நிலைப்பாட்டில் இல்லை என்பதுதான் பக்குவமான நியாயமான புரிதலாக இருக்க முடியும். அதற்குத்தான் கூறுகிறேன், இமாம் முஹம்மது அல் பாக்கர்னுடைய வார்ப்பில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் இன்றளவும் இருக்கிறார்கள். அறிஞர்களும் இருக்கிறாங்க, சாதாரண நபர்களும் இருக்கிறாங்க. நான் பர்சனலா வந்து பேசியிருக்கிறேன். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஹசரத் அபூபக்கர், ஹசரத் உமர் என்று கண்ணியமான முறையில் விളിக்கக்கூடிய ஷியாக்களும் வந்து இருக்கிறாங்க. இது வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர்களோடு நம்ம வந்து இந்த விவகாரங்களை உரையாடி இருக்கிறோம், விவாதித்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். சரிங்களா? சோ அப்போ ஜெனரலைஸ் பண்றது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய அறியாமையின் கூற்றாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நம்ம மறுபடியும் என்ன கேட்கிறோம்னா, இமாம் முஹம்மது அல் பாக்கருக்கும் இமாம் அபூ ஹனீஃபாவுக்கும் இருந்த உறவுமுறை போன்று, இமாம் ஜெயிதுக்கும் இமாம் அபூ ஹனீஃபாவுக்கும் இருந்த உறவுமுறையை போன்று, இமாம் ஜாஃபர் சாதிக்குக்கும் இமாம் அபூ ஹனீஃபாவுக்கும் இருந்த உறவுமுறையை போன்று ஏன் இப்பொழுது இருக்கும் சுன்னி அறிஞர்களுக்கும் ஷியா அறிஞர்களுக்கும் மத்தியில் இருப்பதில்லை? இப்பொழுது இருக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாவை சேர்ந்தவர்களுக்கும் அஹ்லு தஷய்யுஅ் ஷியா பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் மத்தியில் வந்து உறவுமுறை இருக்கவில்லை. சரிங்களா? இதுதான் வந்து பிரதானமான கேள்வி. இன்ஃபேக்ட் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோரது
ஆட்சி நிர்வாக விவகாரத்தில் வந்து இன்ஃபேக்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து இமாம் முகமது அல் பாக்கர்கிட்ட இது சம்பந்தமா இன்னொரு நேரேட்டிவும் வந்து இருக்குது. அதாவது அபூபக்கர் உமரனுடைய ஆட்சி நிர்வாகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் தங்களால் இயன்ற அளவுக்கு நீதமாக, அதாவது நியாயமாக திருக்குரான் சுன்னாவின் அடிப்படையில் தங்களுடைய சக்திக்குட்பட்டு நீதமாக பரிபாலனம் செய்தார்கள் என்று இமாம் முகமது அல் பாக்கர் கூறுகிறார். இன்ஃபேக்ட் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஆட்சி அதிகாரத்தில் வந்து டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. சரிங்களா, யாருக்கு ஆட்சி நிர்வாகம் ஆட்சி அதிகாரம் செல்ல வேண்டும் சென்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இமாம் முகமது அல் பாக்கர் வந்து கருத்து முரண்பட்டாலும் ஃபேக்ட்ஸ் ஆன் தி கிரவுண்ட், கள யதார்த்தத்தை வந்து அவர் ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார். என்ன கள யதார்த்தம் என்றால் அபூபக்கரும் உமரும் தங்களால் இயன்ற அளவுக்கு நீதமான முறையில் பரிபாலனம் செய்தார்கள், ஆட்சி செய்தார்கள் என்பதை. சரிங்களா, சோ அப்போ இந்த வார்ப்புல இருக்கக்கூடிய கண்ணியமான முறையில் கருத்து முரண்படக்கூடிய ஷியாக்கள் இன்றளவும் இருக்கிறார்கள். சரிங்களா, இது வந்து இஸ்லாத்தில் வந்து வரம் தானே தவிர சாபம் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த விவகாரத்தில் அவர்கள் ஒரு கருத்து இருக்கிறது என்றால் அந்த கருத்தோடு நான் முரண்படுகிறேன். ஆனால் நாம் இருவருக்கும் பொதுவான ஒற்றை இலக்கை நோக்கி நகர வேண்டும் என்கிற விவகாரத்தில் நாம் இருவரும் கைகோர்த்து ஒற்றை இலக்கை நோக்கி நகர்கிறோம் என்கிற ஒரு உதாரணத்தை தான் இன்று பலஸ்தீன் விவகாரத்தில் வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சோ இந்த கருத்து முரண்பாடுகள் வேறுபாடுகளை எல்லாம் பின்தள்ளி apart from the differences of opinion, regardless of the differences of opinion, they are our Muslim brothers and sisters. அவர்கள், அதாவது பலஸ்தீன் நிலப்பகுதியில் கொல்லப்படுபவர்கள் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் என்பதற்கிணங்க யமனில் இருக்கும் ஷியாக்கள் வந்து களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் இமாம் ஜெயித் இப்னு ஜைனுல் ஆபிதீனுடைய வரலாற்றிலிருந்து பாடம் படித்திருக்கிறார்கள். இமாம் ஜெயிதிடமும் இதுபோல் வந்து போரினுடைய சூழலில் அனைவரும் முஸ்லிம்கள் அனைவரும் கைகோர்த்து ஒரு இஸ்லாம் விரோத ஆட்சியாளருக்கு எதிராக வந்து போர் புரியக்கூடிய சூழல்ல வந்து இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. எனது அபூபக்கர் உமரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இமாம் ஜெயித் சொல்றாங்க அதை பற்றி விவாதிப்பதற்கான, அதை பற்றி உரையாடுவதற்கான களம் இதுவல்ல அப்படின்னு. சரிங்களா, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக அவர்களை பற்றி எனக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் தான் இருக்கிறது என்று வேறில்லை. ஆனால் வந்து இந்த விவகாரத்தை பேசுவதற்கான தருணம் இதுவல்ல. இந்த தருணம் என்ன தருணம்னா இது வந்து ஜிஹாதுக்கான தருணம். நாம் வந்து ஒற்றுமையாக, அதாவது நம்மளுடைய கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஓரணியில் ஒன்றிணைந்து போராடுவதற்கான தருணம் சொல்றாங்க. அந்த வரலாற்று நிகழ்வுகளில் இருந்து இன்று செய்தி ஷியாக்களும் சரி இஸ்னா அஷர் ஷியாக்களும் சரி பாடம் படித்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி வந்து அவர்கள் பாடம் படிக்காமல் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய தருணத்தில் அவர்கள் பாடம் படித்ததனுடைய பக்குவப்பட்டதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வந்து சுன்னி ஃபேக்ஷன்ல இவர்களுக்கும் நமக்கும் வந்து கருத்து முரண்பாடு இருக்குது. இவர்கள் வந்து வழிகேட்டில் இருக்கிறாங்க, இவர்கள் வந்து நேரான பாதையில் இல்ல, இவர்கள் வந்து பல்வேறு விவகாரங்களில் வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்ற காரணத்தை முன்வைத்து அவர்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டாமல் இருக்கவில்லை. சரிங்களா, அப்பார்ட் ஃப்ரம் தி வேரியஸ் டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், பல்வேறு கருத்து முரண்பாடுகள் மாறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இன்று உதவிக்கரம் நீட்டும் பெரும்பாலானவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷியாக்களாகத்தான் இருக்கிறார்கள். தொடர்ந்து களத்தில் நின்று ஏகாதிபத்திய ஜியோனிசவாதிகளை எதிர்த்து கொண்டும் பலஸ்தீனர்களை வந்து பல்வேறு மட்டங்களில் அறம் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். சரிங்களா, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சாமானியர்கள், அறியாமைக்காரர்கள், வழிகேடர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். சரிங்களா, அந்த வழிகேடுகளும் இரு தரப்பிலும் இருக்கிறார்கள், ஷியா தரப்பிலும் சுன்னி தரப்பிலும். சரிங்களா, சோ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இமாம் முகமது அல் பாக்கருக்கும் இமாம் அபு ஹனீஃபாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறை தான் இன்று சர்வதேச மட்டத்தில் வந்து சுன்னி முஸ்லிம்களுக்கும், குறிப்பாக பலஸ்தீன் சுன்னிகளுக்கும், ஈரான் ஷியாக்களுக்கும் அல்லது பலஸ்தீன் சுன்னிகளுக்கும் யமன் ஷியாக்களுக்கும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். சரிங்களா, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இமாம் முகமது அபு சஹரா, அதாவது நான் இப்போ வாசிச்சேன் இல்லையா, மேற்கோள் வாசிச்சேன் இல்லையா, அந்த நூலினுடைய ஆசிரியருக்கும் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஷியா அறிஞர்களுக்கும் மத்தியில நல்ல உறவு முறை இருந்ததாகவும் செய்திகள் இருக்கின்றன. சரிங்களா, சோ அப்ப அந்த அமிகபிள் ரிலேஷன்ஷிப் வித் ஆல் தி டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இந்த உறவு முறை இன்று காலத்தின் தேவையாக இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வந்து வலியுறுத்த விரும்புறோம். இன்ஃபேக்ட் இன்னொரு இடத்துல வந்து இமாம் ஜாஃபர் சாதிக்க பத்தியும் வந்து இமாம் அபு ஹனீஃபா சொல்றாரு. அதாவது அபு ஹனீஃபா கூறினார், அல்லாஹ் மீது ஆணையாக ஜாஃபர் இப்னு முகமதை காட்டிலும் ஃபிக்கில் சிறந்தவரை நான் கண்டதில்லை அப்படின்னு. மறுபடியும் ஜாஃபர் இப்னு முகமதுன்னா முகமது அல் பாக்கருடைய மகன் இமாம் ஜாஃபர் சாதிக். இஸ்னா அஷர், அதாவது பன்னிரு ஷியாக்கள், இஸ்னா அஷர் ஷியாக்களுடைய மதுஹபுனுடைய அந்த சட்ட சிந்தனா பள்ளியினுடைய மூல தலகர்த்தராக இருக்கக்கூடிய இமாம் ஜாஃபர் சாதிக் இப்னு முகமது அல் பாக்கர். சரிங்களா, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொள்ளு பேரன். சரிங்களா, பேரனுடைய மகன். அவரை பற்றி இமாம் அபு ஹனீஃபா தான் சொல்றாரு. சோ அப்போ நம்ம வந்து இன்னும் பல விஷயங்களை வந்து பார்க்க வேண்டி இருக்குது. அதாவது இந்த கருத்து முரண்பாடு வந்து இமாம் முகமது அல் பாக்கர் காலகட்டத்திலேயோ இமாம் ஹுசைனுடைய காலகட்டத்திலேயோ முகித்ததல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹுனுடைய ஹிலாஃபத்தில் கூட தோன்றியதில்லை. அது வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திலிருந்தே தொடங்குகிறது. சரிங்களா, அதிலிருந்து அது வந்து ஸ்பார்க் ஆகுது. சரிங்களா,
அது வந்து கொஞ்சம் அதிகமாக சற்று தீவிரமாகவும் விரிவாகவும் வெளிக்கிளம்பியது வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில். இன்னும் தீவிரமாக, இன்னும் ஆழமாக, விரிவாக பரவி படர்ந்தது வந்து அலி அவர்களுடைய காலகட்டத்தில். அலி அவர்களுடைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், போர்கள் நடக்கின்றன, முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்நாட்டு போர். சோ அது வந்து அந்த காலகட்டத்திலிருந்து, அந்த புள்ளியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவி வியாபிக்கிறது. சரிங்களா? ஷியாத்து அலி, ஷியாத்து ஹுசைன் அப்படிங்கிற அந்த குழுக்கள், அந்த சொற்பிரயோகம், அந்த கான்செப்ட் வந்து பரவி வியாபிக்கிறது. ஸோ இதை பத்திலாம் நம்ம வந்து கொஞ்சம் விரிவாக வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்ஃபேக்ட் வந்து மெயின் ஸ்ட்ரீமான நான் இப்போ தொட்டது வந்து மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஷியாயிசத்தினுடைய கொள்கையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தலகர்த்தர்களாக இருக்கும் இமாம்களை பற்றி நாம் வந்து ஏன் இதுவரை தெரிந்து கொள்ள முயலவில்லை, அல்லது ஏன் நமக்கு அந்த தகவல்கள் வந்து கிடைக்க பெறவில்லை, அல்லது ஏன் வழங்கப்படவில்லை, ஏன் இருட்டடிப்பு செய்யப்பட்டன, ஏன் வந்து மூடி மறைக்கப்பட்டன அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசியிருக்கிறேன். அவர்களை, அதாவது அஹ்லுல் பைத்தை வந்து எந்த அளவுக்கு நபிகளார் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதில் வந்து 1%, 2% கூட நாம் அவர்களுக்கு அளிக்க வேண்டிய கண்ணியத்தை, அதாவது அவர்கள் மீது நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை வந்து நாம் நிறைவேற்றினோமா என்றால் இல்லை. குறைந்தபட்சம் அவர்களுடைய சட்ட சிந்தனா பள்ளி வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை வரலாறு, நிலைப்பாடுகள், கூற்றுகள், ஃபத்வாக்கள், ஃபிக் ஸ்கூல் ஆஃப் தாட்டை பற்றி நாம் படிக்க, ஆய்வு செய்ய முயற்சி செய்தோமா என்றால் இல்லை. முயற்சி செய்யாமல் ஆழமாக இந்த விவகாரத்தை அறிந்து கொள்ள முயலாமல் இருந்ததனுடைய விளைவுதான் நம்மை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இந்த மாதிரியான விவகாரத்தில் யார் எதை சொன்னாலும் அடித்து செல்லப்படும் அறியாமைக்காரர்களாக நாம் இந்த காரணத்திற்காகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியும் வந்து வலுவாக எழுகிறது. நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு நீளமான ஒரு சப்ஜெக்ட். சரிங்களா? ஒரு விரிவான ஒரு சப்ஜெக்ட். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சில காணொளிகள்லையும் வந்து நான் இந்த சப்ஜெக்டை வந்து டச் பண்ணி பேசணும்னு இருக்கிறேன். சரிங்களா? ஜஸ்டிஸ் சென்டர்ட், அதான் நான் மறுபடியும் சொல்லிட்டேன். ஒன்ஸ் அகெயின் பிஃபோர் ஐ wrap up மை வீடியோ, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, உங்களுடைய மரபுவாதங்களை, பாரம்பரியங்களை, உங்களுடைய குறுங்குழுவாத நலன்களை, கடும்போக்குவாத வெறியை, அறியாமையை, உங்களுடைய ஜமாத் இயக்க நலன்களை, அமைப்பு நலன்களை எல்லாம் முதுகுக்கு பின்னால் தள்ளிவிட்டு, ஒரு மூமினுடைய பண்பு என்னன்னா, அவனுடைய இஸ்லாம் தான் முன்னணியில் நிற்க வேண்டும். அவனுடைய மரபுவாதமும் அவனுடைய குறுங்குழுவாத நலன்களும் அவனுக்கு பின்னால் தான் இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது மக்களுக்கு இஸ்லாம் பின்னாடி இருக்கிறது. அவர்களுடைய பாரம்பரியமும் மரபுவாதமும் அவர்களுடைய குறுங்குழுவாத நலன்களும் தான் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? உங்களுக்கு முன்னால் இஸ்லாம் இருக்க வேண்டும் என்கிறேன். இஸ்லாம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் திறந்த மனதுடன், ஓப்பன் மைண்டடா வந்து உங்களுடைய ஆய்வை, உங்களுடைய வாசிப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய கல்வி அறிவினுடைய தேட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தகவல்கள் வந்து நியாயமாகவும் உள்ளபடியும் வந்து சேரும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் பற்றி, அதனுடைய தோற்றுவாயை பற்றி, நம்ம வந்து இந்த சைட் கிக்ஸ், இந்த பிரான்ச்சஸை பற்றிலாம் பேசல. அதாவது ஷியாக்களுக்கு மத்தியிலேயே பல்வேறு குழுவினர்கள் இருக்கிறார்கள். அதில் வந்து அலியை புனிதப்படுத்தக்கூடிய, அலிக்கு டிவைன் ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடிய குழுவினர், இம்மாதிரி பல குழுவினர்கள். நம்ம வந்து இந்த பிரான்ச்சஸை பற்றி, மெயின் ஸ்ட்ரீமா மையத்தில் இருக்கக்கூடிய மூளை, அந்த ஷியாயிசம் எதிலிருந்து ஆரிஜினேட் ஆகுது, அதை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விஷயத்தை தான் நம்ம வந்து டச் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது வந்து காலத்தின் தேவை என்பதால் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். என்னோட இணைந்திருங்கள். நான் சம்மில். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم وصلى الله على محمد وآله وأصحابه وذرياته أجمعين. السلام عليكم ورحمة الله وبركاته.